இந்த கிளாஸ் வந்து லாஸ்ட் 10 டேஸோட கம்பைலேஷன். ஜூன் 10ல இருந்து இப்போ வரைக்கும் ஹிந்து பேஜோட சென்டர் ஆர்டிகல் இருக்குல்ல, அதோட கம்ப்ளீட் கம்பைலேஷன். ஸோ டேட் வைஸ் அரேஞ்ச்மெண்ட்ல எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ ப்ரையாரிட்டி வைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணது தான். அப்லோட் பண்ண டைம் இல்லாமல் இப்போ சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்கும் முக்கியம். நானே ரொம்ப செலக்டிவாக எதெல்லாம் மோஸ்ட் மெயின்ஸ் யூஸ் ஆகுமோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆங்கிளில் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது இல்லை ஃபேமிலி சொந்தக்காரங்க ஒரு பெரிய குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பில் நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறதால மட்டுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடாது. அதாவது நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, உங்கள் ஆக்ஷன் பயங்கர ஹானஸ்ட்டாக இருக்குது. உங்கள் ஆக்ஷன் ஹானஸ்ட்டாக இருக்கிறதால மட்டுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை வேர்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலியில் யாரெல்லாம் எப்போல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாருக்கிட்டையும் அதை நீங்கள் கன்வே பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களே அது வழியாக தான், நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அது வழியாக தான் உங்களுக்கான பேர் வந்து ஃபேமிலிக்குள்ளே வரும். ஸோ இந்த விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப லேட் ஆச்சு. லாஜிக் புரியுதா? நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது வேற, ஓகேவா? பட் அது மட்டும் பத்தாது. எங்கேயுமே சரி, யூ ஆல்சோ நீட் டிப்ளமசி. ரொம்ப முக்கியம். வாட் இஸ் டிப்ளமசி? பர்சுவேஷன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கரெக்டுன்னு மற்றவங்க பேசணும். நீங்கள் பேசி தான் உங்களுக்கான பேரை உருவாக்க முடியும். ஏன்னா ஃபேமிலிக்குள்ள ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, அது ஸ்ப்ரெட் ஆகும். வேர்ட் மாற வேற ரூமராக மாறி போயிட்டு உங்கள் கேரக்டரை வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எது முக்கியம்? நீங்கள் உண்மையாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ட்ரூத் கம்யூனிகேஷனும் முக்கியம். இதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட். உங்களை பற்றியான பர்செப்ஷனை மற்றவங்க எப்படி யோசிக்கணுன்றதை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும் த்ரூ யுவர் கம்யூனிகேஷன், ஓகேவா? பட் இப்படியே யோசிக்கலாம் நீங்கள். என்னெல்லாம் வச்சுக்கிட்டா எனக்கு நீங்கள் எந்த நேம் கொடுத்தாலும் ஓகே தான். எனக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒரு குரூப்புக்குள்ளே சொசைட்டிக்குள்ளே எனக்கு இந்த பேர் தான் இருக்கணும், நான் இந்த மாதிரி பார்க்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் மட்டும் தான் பண்ணி ஆகணும். இந்த பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரூத் கம்யூனிகேஷனில் தேவை. ஸோ இந்த ஆங்கிலே சொல்கிறேன். உங்களோட நேமே முக்கியம் இல்லைனா நீங்கள் ஆக்ஷன் மட்டும் பண்ணால் போதும். உங்களோட செயல்பாடு லாங் டேர்மில் ஒரு பேர் வந்துடும். பட் லாங் டேர்மில் தான் வரும். ஸோ இந்த ஆங்கிள் இருக்குது. பட் நிறைய பேர் சொல்கிறேன், முக்கால்வாசி பேருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் வீட்டில் நம்மளை மதிக்கணும், சொந்தக்காரங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாது, நம்மள யாரும் தப்பா பேசக்கூடாது யோசிப்பீங்களே. அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா ஆக்ஷன் பிளஸ் டிப்ளமசி ரெண்டுமே முக்கியன்றது நான் வச்சு கரெக்டாக. உங்களுக்கு நேமே முக்கியம் கிடையாது, எந்த நேம் இருந்தாலும் ஓகே அப்படின்னா என்ன பண்ண தேவையில்லை. ட்ரூத் கம்யூனிகேஷனோ பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் தேவையில்லை. ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டா போதும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா இன்னைக்கு வரைக்குமே என்னோட பேர் வீட்டில் இல்லை ஃபேமிலி எல்லா இடத்துலையுமே மை நேம் இஸ் இடியட் தான். நான் ஒரு முட்டாள், அவனுக்கு படிக்க மட்டும் தான் தெரியும், எதுவுமே தெரியாது. என்னை பார்க்காதவங்க கூட சொல்லுவாங்க படிப்பில் செமஸ்டராங்க, பட் அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும். அது உண்மை கிடையாது. பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட். நான் என்னை பற்றியான பர்செப்ஷன் மேனேஜ் பண்ணல. பிகாஸ் என்னை முட்டாள் சொன்னாலும் ஓகே, கெட்டன்னு சொன்னாலும் ஓகே, நல்லன்னு சொன்னாலும் ஓகே, தட் வில் நாட் இம்பாக்ட் மை ஆக்ஷன், தட் வில் நாட் இம்பாக்ட் மை மாரல் ஸ்ட்ரென்த். ஏன்னா என்னோட வேலை என்னோட ஆக்ஷன் நமக்கு தெரியும்ல, பட் நமக்கு தெரியும்ல, பட் யூ டோன்ட் ஆர்கியூல. ஸோ இது ஒரு ஆங்கிள். பட் நான் இதை பற்றி பேசல, ஓகேவா? இது விஷயம் கிடையாது. ஏன்னா இது ரொம்ப கம்மி நாட்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது தேவை கிடையாது. Generally follows you need respect means you need validity means you have to start your perception management, truth communication. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்தியா பற்றி எல்லா உலக நாடுகளும் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னும் நமக்கு சாதகமான பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நான் சொன்னதை வந்து கன்க்ளூஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்களேன், ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்களேன். பாகிஸ்தான் பண்ண உரிய அட்டாக் ஞாபகம் இருக்குல்ல, 2016. இந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமே என்னாச்சு, பாகிஸ்தான்ல சார்க் மாநாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு எல்லா நெய்பரிங் கண்ட்ரிஸும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. 2019 புல்வாமா அட்டாக் அப்புறம் கூட உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரிஸ் இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு. குளோபல் சாலிடாரிட்டி இருந்துச்சு. ஈவன் சைனா சப்போர்ட் பண்ணுச்சு. இன்னும் பண்ணி போலாமே. 2008 வச்சுக்கலாமா, மும்பை அட்டாக். ஈவன் டெரரிஸ்ட் தான் பண்ணியிருந்தாலும் பாகிஸ்தானை ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட கிரே லிஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. மேபி பாகிஸ்தானுக்கும் டெரரிசத்துக்கும் லிங்க் இருக்கலாம். ஸோ வாண்டர் பண்ணலாம், கிரே லிஸ்ட்ல போட்டாச்சு. ஸோ இந்த ஆங்கிள் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? பஹல்காம் அட்டாக் அப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் உலகம் முழுக்க இருக்க கண்ட்ரீஸ்ல எந்த கண்ட்ரீஸ்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, அந்த சப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கா கம்மியாக இருக்கா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனால தான் இந்தியா எதிர்பார்த்த மாதிரி சப்போர்ட் கிடைக்காதனால தான் இந்தியா என்ன பண்ணுது, பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு 7 டீமாக பிரிஞ்சிருக்கும். கரெக்டாக பார்லிமெண்ட்ல எல்லா கட்சியில இருந்தும் சில எம்பிஸை சூஸ் பண்ணி ஒரு 7 டீமாக பிரித்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பி இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் ஏன் பண்ணுச்சு, அதுக்கு பின்னாடி பர்பஸை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும். லாஜிக் புரியுதா? ஆபரேஷன் சிந்தூர்ன்றது ஒரு ஆக்ஷன். அண்ட் என்ன சொல்ல போனா ஒரு எத்திக்கல் ஆக்ஷன் தானே. நாமளா ஒரு வாருக்கு போல நம்மளை அடிச்சிட்டு இருக்கான், ரொம்ப காலமாக அடிச்சிட்டு இருக்கான். ஸோ டிஃபெண்ட் பண்றோம், ஒரு எத்திக் இருக்கு. ஸோ ஆக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏன் அடிச்சோன்ற எத்திக்ஸ் என்ன பண்றோம், நம்ம ட்ரூத்தை கம்யூனிகேட் பண்ண விரும்புறோம். இந்த ட்ரூத் கம்யூனிகேஷன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தா நிறைய பேர் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றாங்க. அதை பத்தி பேசுற ஆர்டிகல் தான் இன்னைக்கு சென்டர் பேஜ். blame not the messenger in India's diplomacy. India's diplomacy ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்தியா நினைச்ச மாதிரி ஆஃப்டர் தி ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷனுக்கு அப்புறம் சார்க் லெவல் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து எந்த ஆக்ஷனும் வரல. எல்லா நெய்பரிங் கண்ட்ரீஸும் சைலண்டா இருக்காங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருந்து எந்த ஸ்ட்ராங் மூவ் வரல. ஸோ இந்தியாக்கான சப்போர்ட் சிஸ்டம் கொஞ்சமா என்ன இருக்கு, கம்மியாயிட்டே இருக்கு. இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம் புரியுதா? பஹல்காம் அட்டாக் அப்புறம் சிந்தூர் ஆபரேஷனுக்கு அப்புறம் குளோபல் சாலிடாரிட்டி இந்தியா பக்கம் இருக்கான்னு என்ன பண்றோம், அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம்.
ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஈவன் நெய்பரிங் கண்ட்ரி சப்போர்ட் கூட இன்னும் கிடைக்கல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், எப்பொழுதுமே ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் பற்றி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பண்ணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல யாரு காரணம் அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பட் அட்டாக் அப்புறம் பாகிஸ்தான் தன்னோட டிப்ளமசி பயன்படுத்தி இந்த யுஎன்எஸ்சி ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டிஆர்எஃப் இருக்காங்களே, ஞாபகம் இருக்கா, அட்டாக் பண்ணாங்கல்ல, அந்த டெரரிஸ்ட் குரூப் நேம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன அர்த்தம்? இது வரைக்கும் பார்த்தா யுஎன்எஸ்சியில் ஆக்ஷன் படி பார்த்தா இந்தியாவோட நெரேட்டிவை விட பாகிஸ்தான் நெரேட்டிவ் ஜெயிச்சிருக்கு. இல்லைன்னா ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமான டிஆர்எஃப் நேம் ஏன் ரிமூவ் பண்றாங்க? அண்ட் ஈவன் ஆல்சோ இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் டர்க்கி, அசர்பைஜன், எகிப்த் இந்த எல்லா கண்ட்ரியும் கிவிங் சப்போர்ட் டு தி பாகிஸ்தான். அண்ட் இதுக்கு ஈக்குவலா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா யூகே, பிரான்ஸ், இஸ்ரேல், நெதர்லாந்து இவங்க எல்லாரும் ஓப்பனா எக்ஸ்பிளிசிட்லி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் சில முக்கியமான பேர் யூஎஸ், யூகே, யூரோப்பியன் யூனியன், ரஷ்யா, சைனா, கல்ஃப் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாரும் சொன்ன ஒரே பாயிண்ட் என்னன்னா சீஸ் ஃபயர் பண்ணுங்க, சண்டையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களே தவிர, சண்டையை ஸ்டாப் பண்ணுங்கன்னு பேசினாங்களே தவிர எதுவும் நியாயம் பேசல. அதாவது ஸ்டாண்ட் எடுக்கல. பாகிஸ்தான் தப்புன்னு ஸ்டாண்ட் எடுக்கல, இந்தியா பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கல. விச் மீன்ஸ் ஆபரேஷன் சிந்தூரோட மெயின் மோட்டிவ் வந்து யாருக்கு தெரியல. ஈவன் May 7, 2025 யூஎனோட சீஃப் சொல்லிருக்காரு, we are very concerned about the India's action. இந்தியா பண்ண மிசைல் அட்டாக் வந்து we feel very concerned. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மிலிட்டரியை ரீஸ்ட்ரைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைச்சதை விட மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் நியூட்ராலிட்டி தான் ப்ரௌட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்குறாங்க. அது தப்பு இல்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் எது முக்கியமாகுது? ட்ரூத் கம்யூனிகேஷன், டெல்லிங் தி ரியாலிட்டி கிளியர்லி, ஆனஸ்ட்லி அண்ட் ஆல்சோ டைரக்ட்லி. எல்லா மக்களுக்கும், உலக மக்களுக்கும் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸை சொல்ல வேண்டியது இந்தியாவோட கடமை. ஆக்சுவலாக பார்த்தா ட்ரூத் கம்யூனிகேஷனை விட எந்த வார்த்தை முக்கியம்னா பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் வார்த்தை முக்கியம், ரொம்ப முக்கியம். ரெண்டு ஒன்றா சொல்லிட்டேன் நான். பட் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ண சொல்கிறேன். செகண்ட் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க, அதை பற்றி பேசணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பேசணும். எப்படி பேசணும்? உண்மையை பேசணுமா கேட்டால் உண்மையை பேசுகிற விஷயம் கிடையாது. அந்த உண்மையை நம்பகத்தன்மையாக பேசணும். பர்செப்ஷனை மேனேஜ் பண்ணணும். நீங்கள் பேசுறது வழியாக உங்களை பற்றின பர்செப்ஷன் மாறி இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அவ்வளோ முக்கியம். கரெக்டாக இந்த பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா சில பேர் யோசிச்சிருப்பீங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம ஆக்ஷன் பண்ணால் மட்டும் போதும், எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அவங்க நான் சொல்கிறேன், நீ சொல்கிறது மட்டுமே பத்தாது, ட்ரூத் கம்யூனிகேஷன் மட்டுமே பத்தாது, பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்டே முக்கியம். அடுத்த லெவல். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம் டாக்டர்ஸ் தான். டாக்டர்ஸ் உங்களை செக் பண்ணுறாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, வாட் இஸ் தி ட்ரூத் கம்யூனிகேஷன்? உங்களுக்கு கேன்சர் இருக்குது, ஸோ நாளில் இருந்து தெரப்பி ஆரம்பிச்சிடலாம், கீமோதெரப்பி ஆரம்பிச்சிடலாம். இது ட்ரூத் கம்யூனிகேஷன். பட் அப்படி சொல்ல மாட்டாங்க டாக்டர்ஸ். என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரூத்தை கூட பர்செப்ஷன் மேனேஜ் பண்ணுவாங்க. எப்படியும் பரவாயில்லங்க, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க, ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சாச்சு, ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணால் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் பேசுறது விஷயம் கிடையாது. உன் மைண்டுக்குள்ள எதை உருவாக்கணுன்றதை யோசிச்சு பேசுறாங்களே, தட் இஸ் பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட். அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து ரியல் லைஃபையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண சொல்றேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு டிப்ளமசி வார்த்தையோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சா? பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் அது வந்து பொலிட்டிக்ஸ்ல இருந்து ரியல் லைஃப் வரைக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, ரொம்ப உண்மையா இருக்கேன் ஆனால் எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. சொசைட்டி நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறதாலையோ, ஆனஸ்டியா இருக்கிறதாலையோ, ஆக்ஷனாலேயோ உங்களுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கவே கொடுக்காது. யூ நீட் பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட். நான் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட பர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லைன்னா உங்களுக்கான பேர் வந்து சொசைட்டி சரியா தராது. அது தரலன்னு ஃபீல் பண்ணவும் கூடாது. நீங்க யாருன்றதை நீங்க தான் முடிவு பண்ணி சொல்லணும். அந்த பர்செப்ஷன் உருவாக்கணும். அதை உருவாக்காம நான் ஆனஸ்டா மட்டும் இருப்பேன், நல்ல பேர் கிடைச்சிரும்னா அது கிடைக்காதுன்றது ஸ்ட்ராங் ஆயிடுது, இல்லை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டிகல் போகலாம். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு கன்வே இஸ், இந்தியாவை விட பாகிஸ்தான் நெரேஷன்ல செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பாகிஸ்தான் நெரேஷன்? ரொம்ப சிம்பிள். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கு. காஷ்மீர் ப்ராப்ளம். காஷ்மீரை இந்தியா என்ன பண்ணிருக்கு? வற்புறுத்தி அந்த பகுதி எடுத்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள் போராடுறாங்க. ஸோ பாகிஸ்தான் மக்கள், பாகிஸ்தான் கண்ட்ரி காஷ்மீருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் கான்ஃபிளிக்ட்டை தவிர இந்தியா சொல்ற மாதிரி பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட் கண்ட்ரி அப்படி கிடையாது. ஸோ இந்த நெரேஷன் இந்தியாவுக்கு எப்படி கஷ்டமா இருக்குன்னா, இந்தியா எப்பெல்லாம் வந்து யூஎன்ல இல்லை மற்ற கண்ட்ரி கிட்ட பாகிஸ்தான் பத்தி பேசும்போது, பாகிஸ்தான் டெரரிஸ்ட் கண்ட்ரி பேசும்போது எல்லாரும் இந்தியா எப்படி பாக்குறாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் நடுவில் பிரச்சனை இருக்கு, காஷ்மீர் பிரச்சனை. ஸோ இந்தியாவையும் பாகிஸ்தானும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர, பாகிஸ்தானில் ஒரு டெரரிஸ்ட் குரூப் இருக்கு, அது இந்தியா அட்டாக் பண்ணிட்டே இருக்கு, இந்த ஆங்கிள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரூஃப் தாலிபான் சாங்ஷன் கமிட்டி, யுனைடெட் நேஷனோட ஒரு பாடி. இந்த பாடி என்ன பண்ணுது? ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபான் என்ன பண்றாங்கன்னு தாலிபான் மானிட்டர் பண்றது கமிட்டி இருக்கு. இந்த கமிட்டி ஹெட் யார் தெரியுமா? பாகிஸ்தான். எந்த வருஷம்? 2025. இந்த வருஷம். லாஜிக் புரியுதா? இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தாலிபானை ட்ரெயின் பண்றதே பாகிஸ்தான். இந்த நெரேஷன் உருவாக்க ட்ரை பண்ணிருக்கோம். பட் என்ன ஆகுது? தாலிபானை மானிட்டர் பண்ற கமிட்டில ஹெட் யாரு? பாகிஸ்தான். அப்ப யாரோட நெரேஷன் ஜெயிச்சிருக்கு? பாகிஸ்தான் நெரேஷன். இதை விட்டுருக்கு. செகண்ட், சேம் யூஎனோட கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, அதாவது குளோபல் லெவல்ல டெரரிசம் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியோட வைஸ் சேர்மன் யாருன்னா பாகிஸ்தான். லிங்க் பண்ண முடியுதா? என்னதான் காரணம் சொன்னாலும், ரொட்டேஷன்ல பாகிஸ்தானுக்கு அந்த சீட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாலும், இந்தியாவோட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது நாங்கள எடுபடல. பட் அகைன் இந்தியா என்ன பண்ணுது? டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ட்ரை பண்ணுது. பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டை ஸ்பான்சர் பண்ணணும்னா, இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்னது முக்கியம்? ஃபர்ஸ்ட் ஃபண்டு தானே தேவை. ட்ரெயின் பண்றதுக்கு ஃபண்டு தேவை, ஆயுதங்கள் வாங்குறதுக்கு ஃபண்டு தேவை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பாகிஸ்தானுக்கு தேவையில்லாத ஃபண்டு போகிறத கட் பண்ணணுமா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், IMF இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி பாகிஸ்தானுக்கு ஃபண்டு தராங்க, பிளாக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு தர ஃபண்டு எல்லாமே டெரரிசத்துக்கு போகுது. இது யாரோட நரேஷன்? இந்தியாவோட நரேஷன். பட் இப்போ வரைக்குமே IMF, ADB
பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் அனுப்பிட்டு இருக்கு. லிங்க் பண்ண முடியல. இப்போ அடுத்து பாருங்க, இப்போ இருக்கிற பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப் நேம் என்ன? அசிம் முனிர் தானே. ஹி இஸ் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் தி இந்தியா தானே. ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட்ஸை ஸ்ட்ராங்காக எடுக்கிற ஒரு ஆர்மி சீஃப். என்ன சொல்ல போனா இப்போ வரைக்குமே காஷ்மீர் இந்தியா கிட்ட இருக்கு. அவர் ஸ்ட்ராங்காக சொல்ற ஒரு பாயிண்ட். பட் இப்போ வரைக்கும் அவர் சொல்றது என்ன? பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான பகுதி இதுனா காஷ்மீர். மூச்சு குழாய் சொல்லுவாங்களே, பாகிஸ்தானோட மூச்சு குழாய் எதுனா காஷ்மீர். நாங்க எப்படி அதை விட்டு தருவோம்? ஸோ அப்படி பேசுற ஆர்மி சீஃபை 2025 யார் கூப்பிட்டுருக்கா? யூஎஸ்ஏ கூப்பிட்டுருக்கு. இன்வைட்டட் ஃபார் லஞ்ச். பாயிண்ட் புரியுதா? இந்தியா ஒரு நரேஷன் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் பாகிஸ்தானோட நரேஷனா இருக்கு, ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்தியா பாகிஸ்தான் ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும். காஷ்மீர்ல ஒரு அட்டாக் நடக்குதுன்னா பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் எப்படி இருப்பாங்க? அட்டாக் பண்ணிருப்பாங்க. அப்ப டெரரிஸ்ட் கண்டிக்க வேண்டியது முக்கியம், எல்லாருமே தெரியும். பட் என்ன ஆகுது? இந்த பாலம் அட்டாக் அப்புறம், சிந்தூர் ஆபரேஷனுக்கு அப்புறம் யூஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் என்ன? இந்தியாவும் பாகிஸ்தானும் பேசணும். ரெண்டு பேரும் ஒரு அமைதிக்கு வாங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே சேர் தர்றது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? ஹிஸ்டரியை சரியா படிக்காதவங்க தான் பேசுவாங்க. கரெக்டா? அப்ப நம்ம கிட்ட ஹிஸ்டரி ப்ராப்பரான விஷயம் கிடையாது, மற்றவங்களுக்கு எப்படி கன்வே ஆகுறது விஷயம். இப்போ ஆர்டிகளோட கோர் பாயிண்ட்டுக்கு வரலாம். அந்த கோர் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் முக்கியம். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்தியாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன? மோடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்தியா மேல சின்னதா ஒரு டெரர் ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதை இந்தியா எப்படி கன்சிடர் பண்ணணும்னா வாரா தான் கன்சிடர் பண்ணணும். எங்க மேல கை வச்சா 3 படிப்போம். அது பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் 3 படிச்சு தான் ஆகணும். என்ன ரீசன்? அந்த டெரர் ஆக்டிவிட்டி பாகிஸ்தான் பேஸ்ட் இருக்குன்னா பாகிஸ்தான் அட்டாக் பண்ண யோசிக்க மாட்டோம். பாகிஸ்தான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, அதனால அமைதியா இருப்போம் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அந்த நியூக்ளியர் பிளாக்மெயிலுக்கு இதுக்கப்புறம் இந்தியா அமைதியா இருக்காது. இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது சேம் பாயிண்ட், டெரரிசம் யார் பண்ணாலும் சரி, ஸ்டேட் பண்ணாலும் சரி, நான் ஸ்டேட் பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். அதாவது இந்தியாவில் ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர் ஒரு டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ணியிருந்தாலும் அது காரணம் யாரு? ஸ்டேட் தான். என்ன ரீசன்? அந்த டெரரிஸ்ட் குரூப் எங்க இருக்காங்க? உங்க கண்ட்ரியில் இருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்க தான் காரணம். ஸோ டெரரிஸ்ட் குரூப் அட்டாக் பண்ணாலும் ஒரு கண்ட்ரி பண்ண அட்டாக் தான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவோம்? 3 படிப்போம். இதான் பேசிக் 3 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆஃப்டர் தி ஆபரேஷன் சிந்தூர். அப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம போயிட்டு எல்லா கண்ட்ரியும் சொல்லும் போது மற்ற கண்ட்ரிஸ் எப்படி பார்க்குறாங்க? நம்ம இந்தியன் டிப்ளமேட்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு நம்மளோட எக்ஸ்பிளேஷன் சொன்னதுக்கு அப்புறம் கூட மற்ற கண்ட்ரி ஏன் ஒத்துக்க மாட்டேங்க? அவங்க இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க? 2 ஆங்கிள் பார்க்குறாங்க. ஸோ இந்த பார்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரஷ்யா உக்ரைன் வார்ல, இஸ்ரேல் காசா வார்ல இந்தியா என்ன சொல்லுச்சு? இந்த காலகட்டம் இந்த எரா வார் கிடையாது, எல்லா விஷயங்களையும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டும்தான் தீர்த்துக்க முடியும். டிப்ளமசி தான் கரெக்டான வழின்னு சொன்ன இந்த கண்ட்ரி இந்தியா இப்போ என்ன பண்ணுது? உங்களை அட்டாக் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணீங்க? டிப்ளமசியை பேசுனீங்க, 3 படிச்சீங்களே. அப்போ G20 பேசும்போது திஸ் இஸ் நாட் தி எரா ஆஃப் வார்னு பேசின நீங்க பாகிஸ்தான் வரும்போது என்ன பண்றீங்க? அட்டாக் பண்றீங்க. ஓரளவுக்கு புரியுதுல? எல்லா வாரையும் எஸ்கலேட் பண்ணுங்கன்னு சொன்ன நீங்க என்ன பண்றீங்க? பாகிஸ்தான் அட்டாக் பண்ண உடனே எஸ்கலேட் பண்றீங்க, அட்டாக் பண்றீங்க. ஸோ இந்தியா ஏன் இந்த டபுள் ஸ்டாண்ட் எடுக்குது? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களோட முடிவு இன்கன்சிஸ்டன்சியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து என்ன பாயிண்ட் சொல்றீங்க? பாகிஸ்தான் டெமோக்ராட்டிக் நடந்துக்க மாட்டேங்குது, இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்ற ஒரு பேரை உருவாக்குறீங்க. பட் நல்லா யோசிங்க, உங்களுடைய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன உருவாக்கிருக்கு? ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடியுரிமை தரீங்க. பாகிஸ்தானுக்கு உங்களுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? அப்படி நீங்க பேசுறது ஒண்ணு, இந்தியாக்குள்ள நீங்க பண்றது எப்படி இருக்கு? பாகிஸ்தான் ரிலீஜியஸ்னா இந்தியாவும் பார்க்க எப்படி இருக்கு? ரிலீஜியஸா தான் இருக்கு. பாகிஸ்தான் அத்துமீறுதுன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? காஷ்மீருக்கு கொடுத்த ஆர்டிகல் 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை தூக்கிட்டீங்க. டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லாம நீங்களா தூக்கிட்டு ஒன்னா சேர்த்துட்டீங்க. காஷ்மீரோட கம்யூனிகேஷன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நிறைய மக்களோட ரைட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க? சப்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? அண்ட் இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எதிர்த்து யாரெல்லாம் பேசுறாங்களோ நீங்க என்ன பண்றீங்க? அரெஸ்ட் பண்றீங்க. ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அப்போசிஷன் பார்ட்டி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்போ ஃப்ரீ ஸ்பீச்சே இல்லாத ஒரு கண்ட்ரி சொல்ற பாயிண்ட்டை எப்படி வேலிடேட் பண்ண முடியும்? இது எல்லாத்த விட இங்க இருக்கு இந்தியா. எங்க போற? கனடாவில் போயிட்டு உனக்கு பிடிக்காத ஒரு ஆள் என்ன பண்ற? அட்டாக் பண்ற. நீ இன்னொரு கண்ட்ரியோட பார்டரை ரெஸ்பெக்ட் பண்ணல, எப்படி பாகிஸ்தான் சொல்ல முடியும்? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்தியாவோட இன்டர்னல் ரெக்கார்ட் எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு டெமோக்ராட்டிக்கா இல்ல. இப்போ பேசுனது எல்லாமே ஸ்டோரி கிடையாது. ஒரு 16 கண்ட்ரீஸ்ல பேசின பாயிண்ட்டை கன்சர்னா வச்சிருக்காங்க. இந்தியாவில் அத்தாரிட்டேரியன் டோன் இருக்கு, ரிலீஜியஸ் ஃபில்டரிங் இருக்கு, ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் கிடையாது. இதெல்லாம் இந்தியாவோட கன்சர்ன்ஸ் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னது? UK, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா அண்ட் ஆல்சோ US அண்ட் ஆல்சோ சைனா, மலேசியா, டர்க்கி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, லாஜிக் புரியுதா? அந்த ப்ராசஸ் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு டீம் வச்சுக்கலாம். இந்தியாவோட MP டீம் ஒரு கண்ட்ரிக்கு போவாங்க. அங்க இருக்க டிப்ளமேட்ஸ் அண்ட் இங்க இருக்க டிப்ளமேட்ஸ் 2 பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு டைம் வச்சுப்பாங்க, 1 hour செஷன். எங்களோட பாயிண்ட் ஆஃப் நாங்கள் சொல்றோம். என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட் முன் வைக்கிறாங்க. இந்தியாவோட இன்டர்னல் பாலிசி சரியா இல்லை, அதுக்கு என்ன ஆன்சர் பண்றீங்க? ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன்? ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவோட மாரல் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த மாரல் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா குளோபல் லெவலில் இல்லாத மெயின் ரீசன் இந்தியாவோட இன்டர்னல் ரெக்கார்ட், இன்டர்னல் பாலிசி. இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பார்க்குற பார்வை இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ரீசன்ட் பாலிசிஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு என்ன டிஃபரன்ஸ் சிலது இருக்குல்ல, அதை ஸ்ட்ராங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷனலி இட் இஸ் ரிலீஜியஸ் ஸ்டேட், இந்தியா அப்படி கிடையாது, செகுலர் ஸ்டேட். அப்போ பாலிசி இதை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். பாகிஸ்தான்ல மிலிட்டரி டாமினேஷன், இந்தியாவில் டெமோக்ராட்டிக். பாகிஸ்தான்ல போயிட்டு கவர்மெண்ட் எதிர்த்து ஒன்று பேச முடியாது, டிசென்ட் வாய்ஸை மதிக்க மாட்டாங்க, இன்டாலரன்ஸ். பட் இந்தியாவில் என்ன இருக்கு? ப்ளூரலிஸ்டிக், டைவர்ஸ் வாய்ஸை மதிப்பாங்க. ரூல்ஸ் பாகிஸ்தான்ல மாத்திக்கிட்டே இருப்பாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ரூல் பெண்டிங். ஒரு இந்தியாவில் ரூல்ஸ் ஒன்று இருக்குன்னா, கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணுவோம். ரூல்ஸ் பைண்டிங். எக்கனாமி அடிக்கடி ஆகும், இன்ஸ்டேபிளா இருக்கும் பாகிஸ்தான்ல. இந்தியாவில் ஸ்டேபிள் எக்கனாமி. இந்த பிக்சர் இருக்குல்ல, இது 2 டிஃபரன்ஸ் புரியுதா? பயங்கர டிஃபரன்ஸ்ல இந்தியா பாகிஸ்தான்.
இப்போ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது எப்படி இந்தியா பாகிஸ்தானை ஒரே மாதிரி பார்க்க முடியும்? அப்போ ஃபியூச்சரில் வர இந்தியாவோட பாலிசி எல்லாமே இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்து தான் பாகிஸ்தான் வேற இந்தியா வேற நரேஷன் வந்து உலகம் முழுக்க தெரியும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்தியாஸ் ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம் வில் கெயின் தி குளோபல் சப்போர்ட் ஒன்லி இஃப் இந்தியா டுக்ஸ் மாரல் டெமோக்ராட்டிக் ப்ளூரலிஸ்டிக் பவர். இதில் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் ஓகே இந்தியா வந்து பீஸ்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது, டெமோக்ராட்டிக்காக இருக்குது, சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன்னா இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறது யாருன்னா அந்த எம்பி குரூப் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரு மெம்பர் நிறைய கண்ட்ரிக்கு போயிட்டு விசிட் பண்ணி இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் சொன்ன ஒரு மெம்பர் என்ன பண்ணிருக்காரு, எழுதியிருக்காரு. அப்போ இந்த ஆர்டிகல் வழியா இந்த பார்லிமெண்டரி குரூப்ஸ் எல்லா கண்ட்ரிக்கு போனதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்கு, ஃபியூச்சரில் என்ன மாற்றிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க சொல்லும் போது கரெக்டாக இருக்கும். என்ன ரீசன்? இவங்க நேரடியாக ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிற பாயிண்ட் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இந்தியா பக்கம் ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா இல்லையா, சேஞ்ச் நடந்திருக்கா இல்லையா, என்ன மாற்றிக்கலாம் டிப்ளமசியா. ஸோ டிஃபரன்ஸ் புரியுதுல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிட்டிக் பார்த்தோம், பார்லிமெண்ட்ரி குரூப் போய் பேசினதுக்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகல, இந்தியா பக்கம் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம். பட் இப்போ பார்க்க போகிறது ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குரூப்ல இருக்கிற மெம்பர் போயிட்டு வந்திருக்காரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது முக்கியம் இல்லை? எஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்தியாவோட பார்லிமெண்டரி குரூப்ஸ் எல்லா கண்ட்ரிக்கு போனாங்கல்ல, அந்த பார்லிமெண்டரி குரூப் மொத்தம் எத்தனை குரூப்? ஒன்று கிடையாதுல்ல, அது ஞாபகம் இருக்குல்ல, 7 குரூப் சொல்லலாம். சரி, ஆக்சுவலாக குரூப்ன்ற வார்த்தையை தவிர டீம்னு சொல்லலாம். 7 டீம்ஸ். இந்தியாவில இருந்து ஒரு 7 டீம் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு எல்லா கண்ட்ரிக்கு போறாங்க. அந்த ஒவ்வொரு டீம்லயும் எல்லா கட்சி எம்பிஸ் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போறது அந்த 7 டீம்ல ஒரு டீம்ல இருக்கிற ஒரு எம்பியோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அண்ட் அகைன் நாம பார்க்குற டாபிக் நேம் என்ன, அதாவது இந்தியாவோட ஸ்டாண்டை பத்தி எல்லா கண்ட்ரிஸுமே சொல்றோம்ல, எல்லா கண்ட்ரியோட டாப் டிப்ளமேட்டிக் பர்சன் சொல்றோம், மீடியாவில் சொல்றோம். இதுக்கு பேர் என்ன? பப்ளிக் டிப்ளமசி. இதுக்கப்புறம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். எப்பெல்லாம் பப்ளிக் டிப்ளமசின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ, கவர்மெண்ட் பண்ண ஒரு ஒர்க்கை உலகம் முழுக்க தெரிய வைக்கிறோம், பேசுகிறோம், மீடியாவில் பேசுகிறோம், ஒவ்வொரு கண்ட்ரியோட ஹெட்கிட்ட பேசுகிறோம், அதை பேசுகிறோம்ல, அதுக்கு பேர் டிப்ளமசி, பப்ளிக் டிப்ளமசி. என்ன ரீசன்? சீக்கிரட்டாக பேசல, ஃபோன் கால் பண்ணல. நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு டீம் வந்து ரஷ்யாவுக்கு போகுது, நம்ம இந்தியா ஒரு டீம் வந்து யூஎஸ்ஏக்கு போகுதுன்ற எல்லாருமே மீடியாவில் தெரியும். எல்லா பாயிண்ட்ஸும் என்ன பேசணுன்ற வெளியே வந்துடும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், எம்பி சொல்ற ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றாரு. நாங்கள் போன எல்லா கண்ட்ரீஸ்லையும் ஒரு விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஆல் தி கண்ட்ரீஸ் வேர் இம்ப்ரெஸ்ட் பை சீயிங் தி யூனிட்டி. நம்ம ஒரு டீமா போனோம்ல, அந்த டீம்ல எல்லா பாட்டு இருக்காங்களே, எதிர்கட்சி இருக்காங்க, ஆளும் கட்சிருக்காங்க. அப்போ எங்களை பார்க்க வந்தது வந்து ஒரு கவர்மெண்ட் கிடையாது, ஒரு ஒட்டுமொத்த கண்ட்ரியோட ரெப்ரஸன்டேஷன் வந்திருக்கு. அப்போ டெரரிசம் எதிர்த்து இந்தியாவில் ஒரு யூனிஃபைடு ஸ்டாண்ட் இருக்குன்றத இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஆபரேஷன் சிந்தூரை பத்தி சில முக்கியமான பாயிண்ட்டை எல்லா கண்ட்ரிஸ் கிட்டே சொல்ல முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆபரேஷன் சிந்தூர்ன்றது இந்தியாவோட செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்ஷன். எங்களை தற்காத்து கொள்றதுக்கான பண்ற ஆக்ஷன். இது எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க, நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். என்ன கிடையாது, இஸ்ரேல் பண்ற மாதிரி அக்ரஷன் கிடையாது. எங்களை ரொம்ப காலமாக அட்டாக் பண்றாங்க, வேற வழி கிடையாது, டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ் அட்டாக் பண்ணோம். எங்கே அட்டாக் பண்ணோம்? எங்கெல்லாம் டெரரிஸ்ட் கேம்ப் இருக்கோ அந்த இடத்த மட்டும் தான் அட்டாக் பண்ண தவிர சிவிலியன்ஸை, மக்கள் யாரும் சாகல. இது செகண்ட் பாயிண்ட். மூணாவது, டெரரிஸ்ட் பிளேஸ் எது, பாகிஸ்தானோட மிலிட்டரி எங்க இருக்காங்கன்றது தெளிவாக பார்த்துருக்கோம். நாங்கள் என்ன பண்ணல, பாகிஸ்தானோட மிலிட்டரி கேம்பை அட்டாக் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு கண்ட்ரியோட ஆர்மி அட்டாக் பண்ணாதனால நாங்கள் பண்ணது என்ன கிடையாது, வார் கிடையாது. லாஜிக் புரியுதுல? ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட பார்டரை தாண்டி இன்னொரு மிலிட்டரி அட்டாக் பண்ணணும்னா பர்மிஷன் வாங்கணும். பட் நாங்கள் அட்டாக் பண்ணது கவர்மெண்ட்டை கிடையாது, அந்த கண்ட்ரியோட மிலிட்டரி கிடையாது, ஒரு டெரரிஸ்ட்டை. ஸோ இந்தியா இன்டர்நேஷனல் நார்ம்ஸ் எது என்ன பண்ணல, வயலேட் பண்ணல. ஸோ ஆபரேஷன் சிந்தூர் இஸ் நாட் எ வார். வேற என்னது? இட் இஸ் தி மெஷர்டு ஸ்ட்ரைக். எங்களை யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள கரெக்டாக மெஷர் பண்ணி அந்த இடத்த மட்டும் அட்டாக் பண்ணிருக்கோம். கேலிபிரேட்டட் மெஷர் அட்டாக். இதோட பர்பஸ் என்ன? இன்னொரு கண்ட்ரி கூட சண்டைக்கு போறது பர்பஸ் கிடையாது, கிராஸ் பார்டர் டெரரிசத்தை ஸ்டாப் பண்றதுக்கு பண்ண அட்டாக். தீம் புரிஞ்சுல? உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? கிராஸ் பார்டர் டெரரிசம். லிங்க் பண்ண முடியல. இங்க இருக்கிற டெரர் குரூப் இன்னொரு கண்ட்ரி பார்டர் தாண்டி அட்டாக் பண்றாங்க. இதுதான் உலகம் முழுக்க பிரச்சனை. இந்த கிராஸ் பார்டர் டெரரிசத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான அட்டாக் தான் ஆபரேஷன் சிந்தூர். இட் இஸ் நாட் ஏ வார். ஆக்சுவலா பார்த்தனா இப்ப சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே இந்தியாவில் இருக்கிற சாமானியம் தெரியும், புது பாயிண்ட்லாம் கிடையாது. பட் இது எல்லாமே நம்ம ஊருக்கு தெரியும். நம்ம ஊர்ல சோஷியல் மீடியா இருக்கு, நம்ம பேசியிருப்போம், அதெல்லாம் தெரியும். பட் எங்க இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்து அவங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாத்த பத்தி போட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா எங்க இருக்கு, கொலம்பியா எங்க இருக்கு. கொலம்பியா என்ன தெரியும்? பாஸ்டா ஸ்ப்ரெட் ஆன ரூமர் தான் தெரியும். இன்ஃபேக்ட் இந்தியன் டீம் கொலம்பியா போறது வரைக்கும் the Colombian country was believing the false news. Indian military killed the Pakistan civilians. அந்த பாயிண்ட்டை நம்பிட்டு இருக்காங்க. இந்தியா கொடுத்த ப்ரூஃபை காமிச்சதுக்கு அப்புறம் கொலம்பியா இஸ் நவ் இந்தியா சப்போர்ட். யோசிக்க முடியுதா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கொலம்பியா பத்தி ஏன் பேசுறோம்? இந்த ஆத்தர் இருக்காருல்ல, சசி தரூர், அந்த 7 டீம்ல இவர் ஒரு டீம். இவர் போன கண்ட்ரிஸ் வந்து கொலம்பியா, யூஎஸ்ஏ, கயானா, பனாமா, பிரேசில். இந்த 5 கண்ட்ரிக்கும் இந்த டீம் போயிருக்கு. அப்ப இந்த ஆர்டிகல் பேசுறது இந்த 5 கண்ட்ரில என்ன சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி கிளியர், இந்தியாவோட டீம் வந்து அவுட் ரீச் பண்ணது, இந்தியா விட்டு வெளியே போய் மக்கள் கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட அவுட் ரீச் பண்ணது ஒரு பாசிட்டிவ். கொலம்பியாவுக்கு நம்ம உண்மையை புரிய வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, கொலம்பியா இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இந்தியா தப்பு பண்ணலன்றதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கண்ட்ரிக்கு ரைட் டு டிஃபெண்ட் இருக்கு. நம்மள யாரும் அட்டாக் பண்றாங்கன்னா
திருப்பி அட்டாக் பண்றதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், டிஃபெண்ட் பண்றோம். ஸோ இந்தியாவுக்கு பண்ணது வந்து ரைட் டு டிஃபென்ஸ் தான் அப்படின்றத கொலம்பியா அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்கு. அப்ப ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா திஸ் இஸ் தி டிப்ளமேட்டிக் விக்டரி. ஓரளவுக்கு ஓகேல. அண்ட் மேபி சில பேருக்கு என்ன டவுட் வரலாம், நாம பண்ண அட்டாக் எதுக்கு மற்ற கண்ட்ரீஸ்லாம் போய் சொல்றோம்னு டவுட் வரலாம். நீங்க இந்த ஆங்கிள் யோசிங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசணும்ல, நீங்க உண்மையா இருக்கிறது விஷயம் கிடையாது. நீங்க பண்ண விஷயத்த எப்படி நரேட் பண்றீங்க. நீங்க நரேட் பண்ணி குளோபல் சப்போர்ட் வாங்கினா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் அட்டாக் பண்ணும்போது உங்க பக்கம் என்ன பண்ணுவாங்க, எல்லா கண்ட்ரிஸ் நிற்பாங்க. ஏன்னா இந்தியாவோட ஸ்டோரி தெரிஞ்சிருக்கு. மீனிங் புரியுதா? ஸோ குளோபல் சப்போர்ட் வாங்குறது நடந்து முடிஞ்சது கிடையாது. ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. இந்தியாவுக்குள்ள எல்லா கட்சிகளும் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் எப்படி ஆகுது, புரியாகுது இல்லை. இந்தியாவில் ஒரு யூனிட்டி இருக்கு, அதனால பார்க்க முடியும். சொல்லுங்க ஆகும், ஒரு குளோபல் லெவலில் இந்தியாவுக்கு ரெஸ்பெக்ட் வரும்ல. ஓகேல. அப்போ ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியில் சண்டை போடுறது எவ்வளோ முக்கியமோ, வார்க்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு எல்லா கண்ட்ரியோட ஹெட்டுக்கிட்டையும் பேசுறது முக்கியம். டிப்ளமசி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாஜிக் புரியுதா? சோல்ஜர் கன் எடுத்து சண்டை போடுவார், பட் டிப்ளமேட் ரூமுக்குள்ள கண்ட்ரி பற்றின நரேஷனை உருவாக்குவார். ரெண்டு பேர் பண்றதும் ஸ்ட்ரகிள் தான், ஃபைட் தான். ஸோ இந்தியாவுக்கு சோல்ஜர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு டிப்ளமேட்ஸ் முக்கியம். எல்லா கண்ட்ரியும் இந்தியாவை எப்படி பார்க்கணும், அந்த டிஸ்கஷன் உருவாக்குறோம்ல, எஸ் அது முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா டிப்ளமசி டுடே இஸ் நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் டுமாரோ. கரெக்ட் தானே? இன்னைக்கு நீ என்ன டிப்ளமசி உருவாக்குறியோ அந்த அளவுக்கு தான் உங்களோட செக்யூரிட்டி ஸ்ட்ராங் குளோபல் சப்போர்ட் கிடைக்கும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சதான் அகைன் சொல்றேன். இதெல்லாம் எல்லாம் வரும் சாஃப்ட் பவர்ல வரும். பயங்கரமான விஷயம். வாட் இஸ் சாஃப்ட் பவர்? நம்மளை பத்தியான நெரேட்டிவ் உருவாக்குறது. லாஜிக் புரியுதா? சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்மள ஒருத்தர் பார்த்துருக்கே மாட்டார், பட் நம்மளை பத்தியான விஷயங்கள் அவர் போய் சேர்ந்துருக்கும்ல, அதை வச்சு நம்மள யோசிப்பாங்க. லாஜிக் புரியுதா? சரி, அகைன் சொல்றேன். உங்க லைஃப்ல என்னைக்காச்சு யூஎஸ்ஏயோட ஆர்மி பவரை நேரில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கே மாட்டோம். எதை வச்சு யூஎஸ்ஏ பார்த்தா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி சொல்றோம்? ஹாலிவுட் தானே. ஜஸ்ட் மூவிஸ். யூஎஸ்ஏ இஸ் எக்ஸ்போர்ட்டிங் தி மூவிஸ். அந்த மூவி பார்க்கும்போது யூஎஸோட ஆர்மி பவர் நமக்கு தெரியுது, டெக்னாலஜி தெரியுது. அப்போ மூவிஸ் வழியா ஒரு சாஃப்ட் பவரை உருவாக்குறாங்க. சாஃப்ட் பவர் வழியாகவும் ஒரு கண்ட்ரியோட பர்ஸ்பெக்டிவ் பண்ண மாற்ற முடியும். லாஜிக் புரியுதுல? ஸோ இந்த எம்பி என்ன சொல்றாருன்னா, குளோபல் லெவலில் நம்ம டீம் போனது சக்ஸஸ் தான், ஓரளவுக்கு சில உண்மையான விஷயம் சொல்லியிருக்கோம், பட் இது பத்தாது. ஃபியூச்சரில் நாங்கள் ஒரு 3 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்தியாவோட ட்ரெடிஷன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, எந்த கண்ட்ரிக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்தியாவுக்குன்னு ஒரு சிவிலைசேஷன் லெகசி இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை மற்ற எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் பண்ணுங்க. இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட வார் போங்க நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கண்ட்ரி இந்தியா கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அசோகர் இருந்த ஊர். அசோகா, காந்தி எல்லாருமே நான் வயலன்ஸ் பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. சண்டைக்கு போறது வழியாக எதையும் உருவாக்க முடியாது அந்த கண்ட்ரி இந்தியா. லாஜிக் புரியுதா? இந்தியாவில் இருந்து தான் அசோகர் இருக்காரு, இந்தியாவோட ரெப்ரசன்டேஷன் காந்தி அப்படின்ற பாயிண்ட்லாம் இருக்குல்ல. இந்த லெவல் இந்த லெகசி வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்தியா யோசிச்ச உடனே அவங்க காந்தி ஞாபகம் வரணும், இந்தியா யோசிச்ச உடனே அசோகர் ஞாபகம் வரணும், புத்தர் ஞாபகம் வரணும். ஓகே, இந்த கண்ட்ரி என்ன பண்ணாது, அட்டாக் பண்ணாது அப்படின்ற சாஃப்ட் பவர் இருக்குல்ல, அதை உருவாக்கும். லாஜிக் புரியுதா? ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு இந்தியாவோட ஹிஸ்ட்ரி யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அங்கே இருக்க மக்கள் கரெக்டா ஏதோ ஒரு ஆளோட ஃபேஸ் நான் வச்சிருப்பாங்க. ஒரு கண்ட்ரியோட ரூட் இருக்கும்ல, எமோஷனல் ரூட். ஒரு பர்சனல் இருப்பாரு, அவர் போராடி இருப்பாரு, ஏதாவது பேசியிருப்பாரு. அந்த எமோஷனல் ரூட் வழியா தான் அந்த கண்ட்ரியே பார்ப்பாங்க. அப்போ இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்ற ரூட் இருக்குல்ல, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும், அந்த லெகசியை ஸ்ப்ரெட் பண்ணணும். அது வழியாவே இந்தியா என்ன பண்ணாது, டெரரிசம் ஸ்பான்சர் பண்ணாது, வாருக்கு போகாதுன்றதை உருவாக்க முடியும். யோசிக்க முடியாது. இன்னும் அகைன் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு லட்டின் அமெரிக்காவில் வாழ்ற ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேர்ள் இந்தியாவுடைய பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. அந்த ஃபேமிலி எப்படி யோசிக்கும் இந்தியா பத்தி? இந்தியாவோட ஒரு கல்ச்சரை அவங்க ஃபேமிலி அவங்க பொண்ணு என்ன பண்ணுது, கத்துக்கிட்டு இருக்கு. அதே பொண்ணு வந்து அந்த கண்ட்ரியோட டாப் மோஸ்ட்ல இருக்கிற டிப்ளமேட் இருப்பார்ல, அவரோட பொண்ணா இருந்துச்சுன்னா யோசிக்க முடியுதா? ஒரு கென்யாவில் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபேமிலி வந்து காலையில் எழுந்தவொடனே யோகா செய்கிறாங்க. ஒரு பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு பீப்புள் வந்து இந்தியாவோட 3 Idiots படம் பார்த்துட்டு அழுகுறாங்க. இது எல்லாம் தான் இந்தியாவோட ஃபேஸ் உருவாக்கும். இந்த சாஃப்ட் பவர் ஸ்ட்ராங் பண்ணணும். கரெக்டா? அப்போ சாஃப்ட் பவர் ஸ்ட்ராங் பண்ணணும்னா அது ஃபர்ஸ்ட் முக்கியமானது ட்ரெடிஷன், சிவிலைசேஷன் லெகசியை உருவாக்குங்க. லாஜிக் புரியுதா? அதாவது எல்லா கண்ட்ரிக்கும் ஃபியூச்சரில் இந்தியா மேலே ட்ரஸ்ட் வரணும், ரெஸ்பெக்ட் வரணும்னா அந்த ரெஸ்பெக்ட் அதிகமாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பார்த்தோம், ட்ரெடிஷன். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது டெக்னாலஜி. உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு தெரிஞ்சது தான், பட் ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். டெக்னாலஜி இஸ் மோஸ்ட் சேம். ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம எல்லாருக்கும் யூஎஸ்ஏ பார்க்கும்போது ஒரு சாமானியனு கூட அந்த கண்ட்ரி பார்க்கும்போது பவர்ஃபுல் நினைக்கிறோம்ல. என்ன காரணம்? ஹாலிவுட் மூவிஸ் அது வழியா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உருவாகுது, அது ஒன்று ஓகே. ரெண்டாவது யூஎஸோட டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ கிரியேட்டட் கூகுள், யூஎஸ்ஏ கிரியேட்டட் சாட் ஜிபிடி, USA கிரியேட்டட் SpaceX. இந்த உலகத்துக்கு தேவையான டெக்னாலஜியை அந்த கண்ட்ரி உருவாக்கிருக்கு. லாஜிக் புரியுதா? ஒரு கண்ட்ரி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அது எந்த அளவுக்கு முக்கியமோ டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணுறது முக்கியம். அது வழியாக ஒரு பவர்ஃபுல்லாக உருவாக்க முடியும். லாஜிக் புரியுதா? இதுக்கு முன்னாடிலாம் 1950s 60s ஒரு கண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் வந்து மிலிட்டரியில் வரலாம், கல்ச்சரில் வரலாம், இல்லை எவ்வளோ பெரிய டெரிட்டரி இருக்காங்கன்னு வரலாம். பட் இப்போ வந்து எவ்வளோ டெக்னாலஜியாக உருவாக்கிருக்காங்க அதை பொறுத்த மரியாதை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சைனா வச்சுங்களேன். சைனாவில் ஹவாய் இருக்கு, டிக்டாக் கூட சொல்லலாம். மோஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ்ல டிக்டாக், சர்வேலன்ஸ், ட்ரோன்ஸ், அவங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியா என்ன லிஸ்ட் வச்சிருக்கு? இப்போதைக்கு பார்த்தோன்னா பெரிய இன்வென்ஷன் தான் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், UPI, ஆதார், கோவின் போர்ட்டல். அதாவது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உலகம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எந்த கண்ட்ரி டெக்னாலஜியில் இன்னோவேட் பண்ணலையோ ஃபியூச்சரில் என்ன மாறிடும்? டிஜிட்டல் காலனியாக மாறிடும். மீனிங் புரியுதா? சேம் பழைய ஸ்டோரி. இந்தியா ஒரு காலத்தில் காலனியா இருந்துச்சு, அதே மாதிரி மற்ற கண்ட்ரியோட எல்லா டெக்னாலஜி வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ற மாதிரி மாறிடும், டிஜிட்டல் காலனியா மாறிடும். யோசிக்க முடியாது. அகைன் சொல்றேன், டெக்னாலஜின்றது டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது. கரெக்டா? ஹெல்த்ல யூஸ் ஆகுது, அக்ரில யூஸ் ஆகுது, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல கூட யூஸ் ஆகுது.
யோசிக்க முடியுதா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியை விட இந்த காலகட்டத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை மக்கள் நம்புறாங்கன்னா ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? டெக் டிரைவன் டிரான்ஸ்பரன்சி சொல்லலாமா? கவர்மெண்ட் ஒரு காசு போடுச்சுன்னா டேரெக்டாக அக்கௌண்ட் காசு வந்துடும். நடுவில் யாருமே கிடையாது. டெக்னாலஜி டிரான்ஸ்பரன்சி அதிகமாக்குது. அது வழியாக கவர்மெண்ட் மேலே ட்ரஸ்ட் வருது. அப்போ அதே டெக்னாலஜியை இந்தியா எல்லா கண்ட்ரிக்கு கொடுத்துச்சுன்னா நாம ஒன்று உருவாக்கணும் எப்படி இருக்கும்? பவர்ஃபுல்லாக இருக்கும்ல? எஸ், அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ டெக்னாலஜின்றது வெறும் ஐடி மட்டும் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த உலகத்துக்கு தேவையான எல்லா சோலார் எக்யூப்மெண்ட்ஸ்ல 70% தரது யாரு? சைனா. உலகத்துக்கு தேவையான 90% எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் தரது யாரு? சைனா. ஸோ த வேர்ல்ட் இஸ் டிபெண்ட் ஆன் சைனா. சைனா பிகம்ஸ் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். சேம் லைக் தட். அப்போ இந்த சிச்சுவேஷன்ல சைனாவோட பார்டர்ல இருக்கிற இந்தியா எப்படி இருக்கணும்? செல்ஃப் ரிலையண்டா மாறணும். மற்ற கண்ட்ரியை விட இந்தியாவுக்கு ஒன்றும் ஆபத்து பார்டர்ல இருக்கு. ஸோ இந்தியாஸ் குளோபல் ஃபியூச்சர் will be shaped by 3 T's சொல்லலாம். ட்ரைஃபெக்டான்னு சொல்லலாம். ட்ரைஃபெக்டா அதாவது 3 ஃபேக்டர்ஸ், 3 பில்லர்ஸ். ஒன்று ட்ரெடிஷன், ரெண்டாவது டெக்னாலஜி, அப்புறம் டெக்னாலஜி, அண்ட் தேர்ட்லி முக்கியமானது எல்லாருக்கும் தெரிஞ்சது ட்ரேடு. நிறைய பொருளை இந்தியா என்ன பண்ணணும்? எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு ஓகே தானே? ஸோ ட்ரேடு, டெக்னாலஜி, ட்ரெடிஷன் கேன் மேக்ஸ் தி இந்தியா பேலன்ஸ்டு குளோபல் பவர். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும்னா ட்ரேட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நிறைய பொருளை ஃபார்மர்ஸ்லேருந்து டெக்னாலஜிலேருந்து அக்ரிலேருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இது ஒன்று. பட் இப்போ உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த 7 டீம் போனாங்களே உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும், எல்லா கண்ட்ரீஸ்லையும் போய் பேசினதுனால ஓரளவுக்கு எப்படி இருக்கணும்? ரிலேஷன் ஃப்ரெண்ட்லியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரெண்ட் ரிலேஷன் கூட அடுத்த லெவலில் ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இந்த கண்ட்ரி கூட போடுங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆகிடும். எந்த கண்ட்ரி எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கும், பைண்டிங்காக இருக்கும், ட்ரேட் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுவாங்க? அந்த கண்ட்ரி விட்டு தர வாய்ப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கயானா கண்ட்ரிக்கு போனோம்ல, ஃப்ரெண்ட்லி ஆச்சு. இப்போ அடுத்த கட்டம், கயானாவில் நியூ ஆயில் ரிசர்வ்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதை நம்ம வாங்க ட்ரை பண்ணலாம். இப்போ கயானா கூட எனர்ஜி பார்ட்னர்ஷிப் போடலாம். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியை கயானாக்கு பண்ணி வைக்கலாம். அண்ட் இந்தாங்களே வச்சுங்களா, நம்ம கயானாலாம் ஒரு கண்ட்ரி வச்சிருக்க மாட்டோம். அந்த கண்ட்ரி ஏன் போறாங்க? ரொம்ப சிம்பிள். பனாமா, கயானா, கொலம்பியா எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க எல்லாருமே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நான் பர்மனன்ட் மெம்பரா இப்போ இருப்பாங்க, இல்ல ஃபியூச்சர்ல வருவாங்க. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஓட்டிங் நடத்தும் போது இவங்க ஓட்ஸ்லாம் முக்கியம். ஈவன் பனாமா இருக்குல்ல, பனாமா ரெக்கமெண்டட் தி இந்தியா ஃபார் யுஎன்எஸ்சிஸ் பர்மனன்ட் மெம்பர்ஷிப். இந்தியாவோட பர்மனன்ட் மெம்பர்ஷிப்புக்கு பனாமா சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ யுஎன்எஸ்சில மெம்பரா இருக்கிறதுனால இது ஒரு காரணம். அண்ட் ஆல்சோ சேம் சில கண்ட்ரிஸ் யுஎன் இருக்கிற மாதிரியே பிரிக்ஸ்ல இருக்காங்க, மற்ற குரூப்ல இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் மற்ற குரூப்ல இருக்கிறதுனால குளோபல் லெவல் ஓட்டிங்லையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா கண்ட்ரீஸும் முக்கியம். யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவங்களுக்கு இந்தியா பற்றி தெரியாது, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எப்படி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டு பப்ளிக் டிப்ளமசி உருவாக்கணுமோ அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யுஎனோட செக்ரட்டரி ஜெனரலை மீட் பண்ணணும். அடுத்து யுஎனோட பிரசிடென்ட் மீட் பண்ணணும். ஹையஸ்ட் டிப்ளமசி. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு ஃபேக்சுவலாக இந்தியாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லி ஆகணும். அண்ட் ஃபைனலி இந்த ஆர்டிகல் முடிக்கும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி ஹவ் கிரியேட்டட் தி எனர்ஜி, ஒரு குளோபல் டைனாமிசத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ அது இந்தியாவுக்கு ஒரு அசெட். நிறைய கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அந்த எனர்ஜி ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது கூடவே பேக்கப் உருவாக்கணும். வாட் இஸ் பேக்கப்? மோடி போறாருல, அதோட நின்றாம அந்த கண்ட்ரிக்குள்ள கண்டினியூஸா அடுத்த மிஷன் பண்ணி ஆகணும். நிறைய குரூப்ஸ் போய் பேசணும். கன்சிஸ்டன்ஸா நெரேட்டிவ் உருவாக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்க யூனிட்டி இருக்குல்ல, அக்ராஸ் தி பொலிட்டிக்கல் லைன்ஸ், அந்த யூனிட்டி எப்போதுமே இருக்கணும். ஸோ இது எல்லாம் தான் இந்த சென்டர் பேஸ் ஆர்டிகளோட முக்கியமான பாயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயத்தை இப்படி கம்பேர் பண்ணலாமா? ஆபரேஷன் சிந்தூர் இதோட மெயின் பர்பஸ் என்ன? ரீட்டாலியேஷன் தானே. அதாவது ரொம்ப வருஷமா பாகிஸ்தான் பேஸ்ட் டெரரிஸ்ட் அட்டாக்கிங் தி இந்தியா. கரெக்டா? ஸோ ரொம்ப காலமா இந்தியா என்ன பண்ணுது? அமைதியா இருக்குது. ஸோ வார அளவுக்கு கொண்டு போகல, முடிஞ்ச அளவுக்கு டீஎஸ்கலேட் பண்ணுது. அந்த ப்ராப்ளம் விட்டு தள்ளி வர ட்ரை பண்ணுது. பட் என்ன ஆகல? ஒர்க் அவுட் ஆகல. இது வரைக்கும் அமைதியா இருந்தும் எந்த யூஸும் இல்லை. அப்ப என்ன பண்றோம்? இந்த தடவை திருப்பி அடிக்கிறோம். ரீட்டாலியேஷன். அப்போ இந்தியாவோட ஆபரேஷன் சிந்தூர் என்ன இருக்கு? ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. நாமளா ஒரு வாரம் கிரியேட் பண்ணல, நம்மள அட்டாக் பண்றாங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அமைதியா இருக்க முடியாது, திருப்பி அடிக்கணும், ரீட்டாலியேட் பண்றோம். ஆபரேஷன் சிந்தூர். கரெக்டா? ஸோ ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுக்கு ஒரு எத்திக்கல் ஆங்கிள் இருந்தாலும், எத்திக்கலி கரெக்டா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். கமிட்டி ஃபார்ம் பண்ணி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பி இந்தியா ஏன் ஆபரேஷன் சிந்தூர் பண்ணுச்சு, ரீசன்ஸ் என்ன, எல்லா கண்ட்ரிகிட்டையும் போய் சொல்றோம். டெமோக்ராட்டிக்கா நடந்துக்கிறோம். நம்மள அடிச்சவங்கள தான் நம்ம திருப்பி அடிக்கிறோம். பட் அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போயிட்டு வாட் இஸ் தி மெயின் ரீசன் சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். நாம எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி மேல அட்டாக் பண்ணணும், இல்லை வார் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூஎன்ல பர்மிஷன் வாங்கணும். வாட் இஸ் தி மெயின் ரீசன் சொல்லி ஆகணும். பர்மிஷன் வாங்காம வித்வுட் தி அப்ரூவல் இன்னொரு கண்ட்ரி பார்டருக்குள்ளே போகக்கூடாது. பட் இந்தியா வேற வழி இல்லாம ரீடாலியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? இப்போ எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையும் ரீசன் சொல்லிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த விஷயத்த இஸ்ரேல் கூட லிங்க் பண்ணி பாருங்களேன். அவனுக்கா தோணுது ஈரான்னால நமக்கு பிரச்சனை வரலாம், ஊர்ல நிறைய நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? உள்ள பூந்துடலாம். யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கலாம். லிங்க் பண்ண முடியுதுல. இந்தியாவோட ஸ்டெப்ஸையும் இஸ்ரேல் ஸ்டெப்ஸ் லிங்க் பண்ண முடியுதா? அப்ப இந்த ஆக்ஷனை என்னன்னு சொல்லலாம்? யூனிலேட்ரல் மிலிட்டரிசம். மல்டிலேட்ரல் கிடையாது, டெமோக்ராட்டிக் கிடையாது. மிலிட்டரி என்ன பண்ணிருக்க? உனக்கு ஏத்த மாதிரி யார்கிட்ட சொல்லாம உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கண்ட்ரில போய் அட்டாக் பண்ணிருக்க. நீ என்னதான் காரணம் சொன்னாலும் யூனிலேட்ரல் மிலிட்டரிசம் தப்பு. என்ன ரீசன்? உன்னோட அசம்ஷன் படி ஈரான் அட்டாக் பண்றது உனக்கு ஓகே. பட் ஈரான் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்தியாவுக்கு இம்பாக்ட் ஆகும். எக்கனாமியில விலை அதிகமாகும், ஆயில் பிரைஸ் அதிகமாகும், மக்கள் நிறைய பேர் ஈரான் இருக்காங்க, மைக்ரேஷன் ப்ராப்ளம் வரும், வேலை போகும். அப்போ இந்தியாவோட எக்கனாமி டவுன் ஆகலாம். அப்படி என்ன பண்ணிருக்கணும்? அட்லீஸ்ட் யூஎன்ல பர்மிஷன் வாங்கிருக்கணும். ஸோ இஸ்ரேல் பண்றது தப்பு அப்படின்னு யார் சொல்றா? இந்தியாவோட
அப்போசிஷன் பார்ட்டி லீடர் சோனியா காந்தி ஒரு ஆர்டிகல் இருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிகல் தான் ஜூன் 21 சென்டர் பேஜ் ஆர்டிகல். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைதியாக இருக்கக்கூடாது, இஸ்ரேலை ப்ரெஷர் பண்ணி ஆகணும். ஈவன் இஸ்ரேல் நமக்கு ஃப்ரெண்டு, ஈரான் நமக்கு ஃப்ரெண்ட், 2 பேர் பக்கமும் இருந்தாலும் வேற வழி கிடையாது, வார் லெவலுக்கு போகக்கூடாது, பிரச்சனையை ரொம்ப பெருசாக்காதீங்க, எஸ்கலேட் பண்ணுங்க அப்படின்னு அப்போசிஷன் பார்ட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கு. அந்த விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு, ஈரானுக்குள்ள போயிட்டு நியூக்ளியர் சைட்ஸை அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி யூஎஸ் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு, ப்ளீஸ் எஸ்கலேட் தி வார். பார்த்திருப்பீங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற ஆர்டிகல் வந்து ஜூன் 24 வந்த சென்டர் பேஜ் ஆர்டிகல். பட் இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் தெளிவாக சொல்லிடுறேன். சி ஆல்ரெடி இஸ்ரேல் ஈரான் வார் வந்து வைரல் நியூஸாக மாறிடுச்சு. எப்போ ஒரு விஷயம் வைரல் நியூஸாக மாறிச்சோ ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றின எல்லா பாயிண்ட்ஸும் எல்லா கண்டென்ட்டும் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இப்போ இந்த சிச்சுவேஷனில் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி நான் யோசிக்கிறேன்னா, எந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகாது ஆனால் எந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை மட்டும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கும், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அகைன் சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் தி நியூஸ்? இஸ்ரேல் அட்டாக்டு தி ஈரான் நியூக்ளியர் சைட்ஸா? பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? கடைசி 10-12 வருஷத்துல இஸ்ரேல் வந்து இன்னொரு கண்ட்ரியோட நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டால் கிடையாது. ஸோ இந்த பேசிக் பாயிண்ட் அவங்க வச்சுக்கணும். ஓகே, அகைன் சொல்றேன். சேம் இஸ்ரேல் 1981 ஈராக்ல இருக்கிற ஒரு நியூக்ளியர் சைட், ஒசிராக் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணுச்சு. இஸ்ரேலுக்கு சக்சஸ். அண்ட் அகைன் மறுபடியும் சேம் இஸ்ரேல் சிரியாவில் இருக்கிற அல் கிபார் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ணுச்சு. எந்த வருஷம்? 2007. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், இஸ்ரேல் வந்து தன்னை சுத்தி இருக்கிற நாட்டை அட்டாக் பண்றது வழக்கம் பண்ணிட்டே இருக்கு, ஹிஸ்டாரிக்கலா பண்ணிட்டே இருக்கு. ஸோ திடீர்னு யோசிச்சு பயந்து பண்றது கிடையாது. இதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்கு. அண்ட் 2வது முக்கியமான பாயிண்ட், நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்றது இஸ்ரேலுக்கு இது முதல் முறை கிடையாது, ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணிருக்கு. அப்ப இந்த 2 பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் இஸ்ரேலுக்கு வெயிட்டான ஆப்போனன்ட் யாரு? ஈரான். ஸோ ஈரானுக்கு என்ன தெரியும்? கண்டிப்பா இஸ்ரேல் ஈரானே அட்டாக் பண்ணும். எப்படி வந்து ஈராக் அட்டாக் பண்ணுதோ, சிரியா அட்டாக் பண்ணுதோ, ஃபியூச்சர்ல நம்மளே அட்டாக் பண்ணும் ஈரானுக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, இந்த எல்லா அட்டாக்லையுமே இஸ்ரேல் ஜெயிச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன? எல்லாமே எல்லா நியூக்ளியர் சைட்டும் லேண்டுக்கு மேல இருக்கு, சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கு. ஈஸி அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இஸ்ரேல் நம்ம அட்டாக் பண்ணும். இஸ்ரேல் பின்னாடி ஸ்ட்ராங் சப்போர்ட் யார் இருக்கா? யூஎஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம ஜெயிக்கணும்னா வேற வழியே கிடையாது, நமக்கு பெரிய வெப்பன் வேணும். என்ன வெப்பன்? நியூக்ளியர் வெப்பன் கண்டிப்பா தேவை. பட் நியூக்ளியர் சைட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா ஈரானோட நியூக்ளியர் சைட் சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கக்கூடாது, கிரவுண்டுக்கு கீழே தான் இருக்கணும். 2வது முக்கியமானது, ஒரு கண்ட்ரிக்கு ஒரே ஒரு நியூக்ளியர் சைட் இருந்துச்சுன்னா யூஎஸ்ஏவோ இல்லை இஸ்ரேலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, நம்ம வீக் ஆக்கிடுவாங்க. அப்போ நான் ஒரு நியூக்ளியர் சைட் ரெடி பண்ணோம்னா அட்டாக் பண்ணாலும் அது அடிக்கூடாது. அண்ட் ஒரு இடத்துல கூடாது, டீசென்ட்ரலைஸ்டா இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் காப்பி பண்ணி வச்சிருக்கணும். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டா யோசிக்க முடியுதா? ஏன்னா நிறைய பேர் இந்த ஆங்கில யோசிக்கிறாங்க. ஈரானுக்கு பயங்கரமான அடி தான், இட் பிகம்ஸ் வீக் தான். பட் நாம நினைக்கிற அளவுக்கு வீக் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல அட்டாக் பண்ணிருக்கு, நியூக்ளியர் சைட் அட்டாக் பண்ணிருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளே அட்டாக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? பயங்கர சேஃபா பார்த்துக்கணும். ஸோ ஓரளவுக்கு லாஜிக் புரிஞ்சா? ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இது ஆக்சிடென்ட்ல உருவாக்குறது கிடையாது. எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஃபியூச்சர்ல இஸ்ரேல் கூட யூஎஸ் சேர்ந்து அட்டாக் பண்ணும். அப்ப அவங்கள அகைன்ஸ்டா நிக்கணும்னா எப்படி கட்டும்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லாஜிக் புரியுதா? ஈரான் சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல இஸ்ரேல் அட்டாக் பண்ணிருக்கு, அந்த அட்டாக்ல இஸ்ரேல் ஜெயிச்சிருக்கு. அதை பாக்குறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கா பண்ணுவோம்ல. ஆல்ரெடி ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி செம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங் அர்த்தம் இட் இஸ் பரிட் டீப் அண்டர் கிரவுண்ட். அதாவது கிரவுண்ட்ல இருந்து, மலையில இருந்து 80 இருந்து 100 மீட்டருக்கு கிட்ட தானே இருக்கு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு. லாஜிக் புரியுதா? இந்த உலகத்தோட பெரிய பாம், ஒரு 1000 கணக்குல 10,000 கணக்குல ஒரு பெரிய வெயிட் கொண்ட ஒரு பாம் போட்டா கூட, பூமியில போட்டா கூட இந்த பூமியோட 60 மீட்டர் வரைக்கும் தான் போயிட்டு டிஸ்ட்ராய் பண்ணும். அந்த அளவுக்கு தான் பவர்ஃபுல்லான பாம் யார்கிட்ட இருக்கு? அமெரிக்கா கிட்ட இருக்கு. ஸோ ஈரான் வந்து ப்ரீ பிளான்டா இருக்கு. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். அது என்ன பண்ணல, ஜஸ்ட் ஒரு பூமியில போயிட்டு ஒரு 80 இருந்து 100 மீட்டர்ல நியூக்ளியர் சைட்டை பிளான் பண்ணல. இந்த 80 மீட்டர் ஃபுல்லாவே கான்கிரீட் போட்டு அது கீழே உருவாக்கிருக்கு. நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட். ஏர் சர்ஃபேஸ்ல கான்கிரீட் போட்டு ராக்ஸ்லாம் வச்சு அது கீழே உருவாக்கினது தான் ஈரானோட நியூக்ளியர் சைட். லாஜிக் புரியுதா? அகைன் சொல்றேன். ஒரு நார்மல் ஏர் சர்ஃபேஸ் கீழே நீங்க வந்து நியூக்ளியர் சைட் கட்டுறீங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல யூஎஸ்ஏவோட ஹெவியஸ்ட் பாம், மான்ஸ்டர் பாம் இது GBU-57 MOP. வாட் இஸ் MOP? P ஃபார் பெனிட்ரேட்டர். அதாவது இந்த குண்டு என்ன பண்ணும்? உள்ள போகும். மேசிவ் பெனிட்ரேட்டர், மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர். ஸோ யூஎஸ்ஏவோட பெரிய குண்டு GBU-57. ஸோ அந்த குண்டை நீங்க இடத்துல போட்டீங்கன்னா எது வரைக்கும் போகும்? ஒரு 60 மீட்டர் வரைக்கும் உள்ள போய் டிஸ்ட்ராய் பண்ணும். அதே பெரிய குண்டை ஈரான் கட்டி வச்சிருக்கிற கான்கிரீட் இருக்குல்ல, அதுல போட்டீங்கன்னா அந்த ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்ல 18 மீட்டர் வரைக்கும் தான் டிஸ்ட்ராய் ஆகும். லாஜிக் புரியுதா? இந்தியா பண்ண மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. டைரக்டா போயிட்டு எங்க டெரரிஸ்ட் இருக்காங்களோ அந்த இடத்த அட்டாக் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு கிடையாது. ஈரானோட ஒரு நியூக்ளியர் சைட்டை நீங்க காலி பண்ணணும்னா அட்லீஸ்ட் 2 தடவை 3 தடவை 4 தடவை பண்ணி ஆகணும். நீங்க குண்டு போட்டா மட்டும் தான் கிட்டே போக முடியும். நீங்க அதனால தான் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க, ட்ரம்ப் என்ன சொல்றாரு? அவர் பிளான் வாஸ் சக்சஸ், அவர் டார்கெட் வாஸ் சக்சஸ். 3 பகுதியில் வெடிகுண்டு போட்டிருக்கோம், ஆல்மோஸ்ட் டிஸ்டர்ட் ஆயிருக்கும் ட்ரம்போட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆக்சுவலா பார்த்தா மேப் படி பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்ஸே இல்லை. இது யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடென்ட்ல குண்டு போட்டா அழிஞ்சு போற அளவுக்கான ஆக்சிடென்ட்ல உருவான பிளான் கிடையாது ஈரானோட நியூக்ளியர் பிளான். யோசிக்க முடியுதா? அகைன் சொல்றேன், கான்கிரீட் இங்க இருக்கு, 80 மீட்டர் கீழே இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் குண்டு போடுற, ஒரு 18 மீட்டர் போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணும்? அதே இடத்துல ஷார்ப்பா மறுபடியும் அதே இடத்துல போட்டா மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் கீழே போக முடியும். நீ தப்பி
தவிர இங்கே போட்டோம்னா மறுபடியும் ஆகும் அதே 18 மீட்டர் தான் போகும். ஸோ அட்டாக் வந்து ப்ரிசைஸ்டாக இருக்கணும், ஒரே இடத்துல ரிப்பீட்டாக பண்ணி ஆகும். அப்படி ஒரு 3 தடவை 4 தடவை ஒரு இடத்துல 3 தடவை 4 தடவை அட்டாக் பண்ணுறோன்னா மிலிட்டரி ஆகிடும், ஆயிடும்ல, அவேர்னஸ் ஆகிடும்ல. என்ன சொல்ற புரியுதா? நியூஸ்ல சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பார்டோ, நட்டாஸ், எஸ்ஃபகான் இந்த 3 பகுதியில் அட்டாக் பண்ணிருக்காங்க. யாரு? யூஎஸ்ஏ வந்து பாம்பு போட்டிருக்கு. பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் வந்து தன்னோட நியூக்ளியர் சைட்டை நிறைய இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கு, டீசென்ட்ரலைஸ் பண்ணிருக்கு. ஆனால் இதெல்லாம் முக்கியமான பகுதியோ அந்த பகுதி வந்து மிலிட்டரைஸ் கண்ட்ரியோட மிலிட்டரி என்ன பண்ணிருக்கு, பாதுகாத்துட்டு இருக்கு. சொந்த பண்ணி புரிச்சுல இது ஒன்று. அண்ட் செகண்ட் பாயிண்ட், இந்த அட்டாக் இஸ்ரேலே பண்ணலாம் தானே? அந்த நியூக்ளியர் சைட்ல வந்து அணுகுண்டு போட்டாங்களே, அந்த நியூக்ளியர் சைட்ல வந்து பாம்பு போட்டாங்களே, இஸ்ரேலே பண்ணலாம் தானே? இஸ்ரேல் கிட்ட அந்த அளவுக்கான வெயிட்டான பாம்பு இல்லை. ஒன்று இஸ்ரேல் கிட்ட இருக்குது என்னது? GBU-28 தான் இருக்கு. யூஎஸ்ஏ போட்டது GBU-57 MOP, அதாவது அந்த ஏர்த்துக்குள்ள போறது, கான்கிரீட்குள்ள போறது. ஸோ அவ்வளோ வெயிட்டான பாம்பு இல்லாதனால யார் வரா? யூஎஸ்ஏ உள்ள வரா. இது ஒரு ரீசன். ரெண்டாவது, அவ்வளோ வெயிட்டான கொண்டு கேரி பண்ண போகணும்ல, அது கேரி பண்ற போற அளவுக்கான வெயிட்டான ஏர்கிராஃப்ட் இஸ்ரேல் கிட்ட கிடையாது. இஸ்ரேல் கிட்ட இருக்கிறது F-35I. இந்த ஜெட்டை வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குண்டும் கிடையாது, கேரியரும் கிடையாது. ஸோ இந்த பாம்பை ஏற்றிட்டு போறதுக்கான கேரியர் யாரு? B-52. நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்களா? வானத்துல ரொம்ப ஃபிளாட்டண்டா போயிருக்கும்ல, கண்ணுக்கு தெரியாத மாதிரி. ஸோ இஸ்ரேலுக்கு யூஎஸ்ஏ சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அண்ட் மூணாவது பாயிண்ட், ஒருவேளை ஒரே இடத்துல நிறைய குண்டு போட்டு ஈரானோட சைட் அழிஞ்சு போயிருந்தாலும் அதை மறுபடியும் ஃபாஸ்டா இன்னொரு சைட்டை உருவாக்குறது ஈரானுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஈஸியர். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இடத்துல சைட் உருவாக்கிருக்காங்கன்னா இந்த யார் வெரி ஸ்ட்ராங் இந்த ஐடியா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது ரொம்ப டைம் ஆகாது. அண்ட் இது கூடவே சில பேர் யோசிக்கலாம், ஓகே பாம்பால தான் போயிட்டு பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது, சைபர் வழியா போகலாம்ல. அதாவது இதான் சைட் வச்சுக்கலாம், நியூக்ளியர் சைட். இல்ல ஒரு மிஷின் இருக்கும், ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கூட ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, சென்ட்ரிஃபியூஜஸ். இதான் என்ன பண்ணும்? சுத்தும். யுரேனியம் ஃபாஸ்டர் ஸ்பீட்ல சுத்த வைக்கிறதுக்கான ஒரு மிஷின். எவ்வளவு ஸ்பீட்ல சுத்த வைக்கலாம்? 1000 சென்ட்ரிஃபியூஜ். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? திஸ் இஸ் கனெக்டட் வித் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் வழியா அதிகமாக்கலாம் கம்மியாக்கலாம். எதை? ஸ்பீடு, ஃபேன் ஸ்பீடு மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் ஸ்பீடு அதிகமாக்கலாம் கம்மியாக்கலாம். 2010 இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணாங்க, பயங்கர ஃபேமஸ், ஸ்டக்ஸ்நெட். அதாவது அந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் ஆப்ரேட் பண்ணலாம்ல, ஆப்ரேட் பண்ணாங்க இன்டெரக்டா. ஈரானுக்கு தெரியாம, இந்த சைட்டுக்கு தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரிஃபியூஜ் ஸ்பீடை வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், 1000 இருந்து 2000 மாத்திட்டாங்க. செம்ம ஸ்பீடா சுத்தம் ஆகும், ஹீட் ஆகும்ல, ஹீட் ஆகி ஆயிடுச்சு, வெடிச்சிடுச்சு. அப்போ ஆல்ரெடி ஈரானுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சைபர்னாலையும் நியூக்ளியர் சைட்டை அட்டாக் பண்ண முடியும். அதை என்ன பண்ணிருப்பாங்க? 2010 இருந்து 2025 ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஒரு கண்ட்ரி வந்து நியூக்ளியர் சைட் தயாரிக்க வேணாம் அப்படின்னு ஒரு மிலிட்டரி பேஸ் சொன்னீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. வி ஷுட் நீட் டிப்ளமேட்டிக். டிப்ளமேட்டிக் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஸோ இந்த ஆர்டிகல் பேசுற கோர் பாயிண்ட் தான், ஹெட்டிங் படிங்களா, ஈரான்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அண்ட் தி இல்யூஷன் ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஒரே நாளில் போய் அட்டாக் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சு சொல்றாங்களே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ன்றது இல்யூஷன், ஈரான்ல ஒர்க் அவுட் ஆகாது, அது ரொம்ப கீழே இருக்கு, அதை ப்ரூவ் பண்றாங்க. அதாவது the military strike will not stop the Iran nuclear program. Why? First point, ஆல்ரெடி நீங்க அட்டாக் பண்ண ஃபார்டோ, நட்டான்ஸ் இது எல்லாமே ஆல்ரெடி லேயர் பை லேயர் கீழே போயிட்டு ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட்னால உருவாக்கப்பட்ட சைட். அதை அட்டாக் பண்ண முடியாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிடன் சைட் கிடையாது, ஜஸ்ட் ஹிடன் கிடையாது, லாஜிக் புரியுதுல, இன்ஜினியர்டு சைட். அதாவது மிலிட்டரி அட்டாக் எப்போ பண்ணலாம், அந்த மிலிட்டரி அட்டாக்கை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கான சைட் இது தவிர யாரும் பார்க்க கூடாதுன்னு மறைச்சு வச்ச சைட் கிடையாது. டெலிபரேட்லி இன்ஜினியர்டு வித்ஸ்டாண்ட் தி மிலிட்டரி அட்டாக் சைட். ஸோ இந்த பகுதியை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஆர்டினரி பாம்பு பத்தாது, ஹெவி பாம்பு தேவை. அண்ட் ஆல்சோ ரிப்பீட்டட் ஸ்ட்ரைக் தேவை. அது யார்கிட்ட கிடையாது? இஸ்ரேல் கிட்ட கிடையாது. இஸ்ரேலோட ஒன் டே அட்டாக் ஒன்றும் பண்ண முடியாது. யூஎஸ்ஏ அடிக்கடி வரணும், ரிப்பீட்டடா வரணும், அது ஹைலி காஸ்ட்லி ஆல்சோ. யாருக்கு? யூஎஸ்ஏக்கு. அப்படியே அட்டாக் பண்ணாலும் அகைன் ஈரான் கேன் ரீபில்ட் இட்ஸ் சைட். எப்படி 2010 சைபர் அட்டாக்ல இருந்து மறுபடியும் சைட்டை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி என்ன ஆகுவாங்க, மறுபடியும் உருவாக்கிடுவாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் பிளஸ் டூப்ளிகேட்டட். நிறைய இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க, டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ டீசென்ட்ரலைஸ் பிளஸ் ஃபோர்டிஃபைட். ஒருவேளை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யூஎஸ் பிளஸ் இஸ்ரேல் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்கன்னா கூட கண்டினியூஸா ஏர் ஸ்பேஸை பயன்படுத்த முடியாது. என்ன ரீசன்? இஸ்ரேல்ல இருந்து ஈரான் இருக்குல்ல, ரொம்ப தூரம். ஸோ இது வழியா ஒரு கிராஃப்ட் வரணும்னா, ஒரு ஜெட் வரணும்னா நிறைய கண்ட்ரிஸை கிராஸ் பண்ணி வரணும். அப்போ எல்லா கண்ட்ரிஸோட மேலே எது பறக்குது? யூஎஸ்ஏவோட இஸ்ரேலோட ஜெட்டு பறக்கும். அப்போ அது வந்து அவரோட ஏர் ஸ்பேஸ் என்ன பண்றீங்க, நீங்க ரூல்ஸ் வயலேட் பண்றீங்க, கேஸ் போடுவாங்க. அப்ப என்ன ஆகலாம்? உன்னோட டார்கெட் வந்து ஈரான், பட் மற்ற எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் நீ போயிருக்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? ரீடைலேட் பண்ணலாம், லாங் வாரா மாறலாம். ஸோ லாங் வாரா மாறிடுச்சுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்? யூஎஸ்ஏக்கு. என்ன சொல்ல போனா ட்ரம்ப்புக்கு ப்ராப்ளம். என்ன ரீசன்? ட்ரம்ப் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூஎஸ்ஏ இதுக்கப்புறம் லாங் வார் பண்ணாது, அது யூஎஸ்ஏவோட காஸ்ட் தேவையில்லாம என்ன ஆகுது? செலவாகுது. லாங் வார் மறுபடியும் ஆச்சுன்னா ஒரு மேசிவ் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் வரலாம். ஆனால் அது கூடவே ஈரான் ஆல்ரெடி சொல்லிடுச்சு, நீங்க பண்ண போற அட்டாக்கு இதுக்கப்புறம் அமைதியா இருக்க போறது கிடையாது. We will retaliate only through military. ஸோ டிப்ளமேட்டிக் டாக் இனிமே இருக்காது, திரும்பி என்ன பண்ணுவோம்? அட்டாக் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி ஈரான் கிட்ட லாங் ரேஞ்ச் மிசைல் இருக்கு. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ரஷ்யா வரலாம், சைனா வரலாம், ரீஜனல் கண்ட்ரிஸ் வரலாம், இன்னும் பெரிய ஒரு வாரம் வரலாம். இவனோட சப்போர்ட்டோட ஃபியூச்சர் என்ன பண்ணலாம்? இதை விட ஸ்ட்ராங்கா எதையும் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகலாம். தி ரெசிலியன்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஈரான் என்ன பண்ணும்? மறுபடியும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தியரி இன்ட்ரோ பண்றேன். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தியரி தான், பட் அகைன் ரிமைண்ட் பண்றேன். வாட் இஸ் ஓரியண்டலிசம்? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஈஸ்டர்ன் பீப்புள் எப்படி பார்ப்பாங்க? ஈஸ்டர்ன் மீன்ஸ் ஏஷியா.
இந்தியா, சைனா, மற்ற எல்லா கண்ட்ரீஸும். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் பார்க்குறது எப்படி இருக்கும்? டாமினேட்டிவாக இருக்கும்ல. ஈஸ்டர்ன் பீப்பிள் படிக்காதவங்க, இரேஷனல், அன்டெவலப்ட் அப்படி தான் பார்ப்பாங்க. அந்த பார்வைக்கு பேர் என்ன? ஓரியன்டலிசம். பட் இந்த ஓரியன்டலிசத்திலே இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்டர்ன் பீப்பிள், யூரோப் பீப்பிள், அமெரிக்கா, சைனாவை பார்க்குற விதமும் இந்தியாவை பார்க்குற விதமும் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஓரியன்டலிசம் எல்லா கண்ட்ரி ஒரே ஒரு பார்த்துச்சு. ஏஷியானாலே பேக்வர்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, சைனாவை பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலி, எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டு கண்ட்ரி. இந்தியா பார்க்கும்போது இப்போ வரைக்குமே யோகா இருக்கிற கண்ட்ரி, ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி, கல்ச்சுரலா நிறைய விஷயம் படிக்கலாம். யோசிக்க முடியுதா? பழைய இந்தியா வேற, புது இந்தியா வேற. பிரசன்ட் இந்தியா பார்க்க எப்படி இருக்கு? ஐடில செம ஸ்ட்ராங், ஸ்பேஸ் டெக்ல செம ஸ்ட்ராங், எக்கனாமிக்கலி தேர்ட் டெவலப்டு கண்ட்ரி, ஸ்ட்ராட்டஜிக்கலி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவு டெவலப்மெண்ட் இருந்தும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சைனாவை மட்டும்தான் தனக்கு ஈக்குவல் ரைவலா பாக்குறாங்க. அதாவது சைனாவை பார்க்கும்போது எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒரு பயங்கரமான கண்ட்ரி அப்படி பார்க்குறோம். ஸோ இந்த விஷயம் தான் யூனிவர்சிட்டியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது உங்களுக்கு தெரியும்ல, பிஏ படிக்கிறீங்க, எம்ஏ படிக்கிறீங்க, இல்லைன்னா வரும் காந்தியன் ஸ்டடீஸ், அம்பேத்கர் ஸ்டடீஸ், அந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் சைனீஸ் கண்ட்ரி பற்றியான சைனா ஸ்டடீஸ்னு என்ன இருக்கும்? ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். சிமிலர்லி இந்தியா பேஸ்ட் ஸ்டடீஸ், இந்தியா பற்றி படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது சைனாவோட சிலபஸும் இந்தியாவோட சிலபஸும் பார்க்க ஒரு மாதிரி கிடையாது. எங்க யூரோப்ல சைனா பத்தி படிக்கும்போது சைனாவோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் என்ன, மிலிட்டரி பேஸ்ட் பவர் என்ன, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி படிக்கிறாங்க. அது இந்தியா பத்தி படிக்கும்போது வெறும் கல்ச்சுரலா மட்டும் தான் படிக்கிறாங்க. ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடீஸ். இந்த விஷயத்தை மாற்றணும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஷார்ட்ஸ்மேன் ஸ்காலர்ஸ் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. யாருடைய ஸ்காலர்ஷிப்? யூரோப் கண்ட்ரீஸோட ஸ்காலர்ஷிப். என்ன பண்றாங்க? குளோபல் லெவலில் இருக்கிற டாப் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. எதை பத்தி? சைனாவோட சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, சைனாவோட வேர்ல்டு வியூ என்ன, சைனாவோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன. ஸோ சைனா பத்தி எல்லா ஆங்கிளையும் படிக்கிறதுக்கு யூரோப்பே ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து எல்லா குளோபல் லீடர்ஸையும் வர வச்சு சொல்லி தராங்க. அப்ப சைனா பத்தின பெர்ஸ்பெக்டிவ் உலகம் முழுக்க எப்படி இருக்கும்? அட்வான்ஸ்டா இருக்கும்ல. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து இந்தியன் ஸ்டடீஸ்க்கு பண்ணல. இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஸ்டீரியோ டைப். இந்தியாவை பார்க்குற விதம் எப்படி இருக்கு? பழைய கண்ணோட்டமா இருக்கு. நியூக்ளியர் பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு கண்ட்ரியை, 1.4 பில்லியன் மக்கள் இருக்கிற ஒரு கண்ட்ரியை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரியா ரெடியூஸ் பண்றாங்கல்ல. இதுக்கு பேர் என்ன? பெர்செப்ஷன் இம்பேலன்ஸ். பார்வையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு குறைபாடு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் புரிஞ்சுச்சா? எதுக்கு சைனா பத்தி படிக்கிறதுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஸ்காலர்ஷிப் தருது? உங்களுக்கு தெரியும் தானே? யூரோப்போட ஈக்குவல் ரைவல் யாரு? அவங்களை பொறுத்த வரைக்கும் ஏஷியாவில் ஒரு சூப்பர் பவர்னா சைனா. அப்ப சைனா எப்படி யோசிக்கும்? அவனோட மிலிட்டரி பவர் என்ன? இந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்க? இந்த எல்லா விஷயமும் யூரோப் தெரிஞ்சுக்க ஆசைப்படுது. ஸோ ஃபியூச்சர்ல உருவாக போற எல்லா லீடர்ஸும், சிஇஓ இருக்கலாம், ஒரு சேர்மனா இருக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் பர்சனா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், எல்லாருக்குமே சைனா எப்படி யோசிக்கணுன்றது தெரியணும். அந்த ஸ்காலர்ஷிப் தான் மேலே பார்த்தோம். பட் இதே அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கு தரல. இந்தியா பற்றின ஸ்டடிஸ் எல்லாரும் படிக்கிறாங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸாவோ, ஆந்த்ரோபாலஜிக்கலாவோ, மிஸ்டிசிசமாவோ, ரிலிஜனாக தான் படிக்கிறாங்களே தவிர ஒரு சூப்பர் பவரா, எக்கனாமிக்கல் பவரா, நியூக்ளியர் பவரா இன்னும் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க. இந்த வீக்கெண்ட் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகணும். பட் பயங்கர பிஸியா இருக்கீங்க. நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னா, உங்களோட ஏஐ நீங்க ரெடி பண்றீங்க. உங்களை மாதிரியே க்ளோன் பண்ணிட்டு நீங்க பேசுற மாதிரியே, நீங்க திங்க் பண்ற மாதிரியே, நீங்க காமெடி பண்ற மாதிரி எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி உங்களுடைய ஏஐ க்ளோனை உருவாக்கி இந்த ஏஐ க்ளோனை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு, மீட் பண்றதுக்கு அனுப்பி வச்சிட்டீங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்றது ஆத்தென்டிகேட்டட் லவ்ல வருமா வராது? ஆல்மோஸ்ட் 100% நீங்க தான் அது. நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னு தெரியும். எந்த பாயிண்ட்டுக்கு எப்படி பேசுவீங்க, என்ன ஹியூமர் பேசுவீங்க, எப்படி ஸ்மைல் பண்ணுவீங்க, உங்களோட ஃபுல் மைண்டையும் ஃபீட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்போ நீங்க பண்றது வந்து ஆத்தென்டிகேட்டட் லவ்வா இல்லையா? ஸோ நிறைய பேர் என்ன சொல்லலாம்னா, என்னதான் உங்களை மாதிரியே அவர் பேசினாலும், க்ளோனாக இருந்தாலும் இது ரியல் கிடையாது. இது ஒரு ஃபேக் இன்ட்ராக்ஷன். உங்களை மாதிரி பேசலாம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற ஆன்சர் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் திஸ் இஸ் நாட் ரியல் லவ். என்ன சொல்லுவோம்? எவ்வளவுதான் இவர் கரெக்டாக பேசியிருந்தாலும் இந்த லவ் வந்து ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. என்ன ரீசன்? இது வந்து நீ கிடையாது, அதானே? பட் இப்படி யோசிங்களேன், நம்மளோட ஏஐ பேசுறது என்ன கிடையாது? ரியல் கிடையாது, ஆத்தென்டிக் கிடையாது. பட் ஒருவேளை நீங்களே போறீங்க வச்சுக்கலாம். நீங்களே போனா கூட இவங்க கிட்ட நீங்க பேசுறீங்களே, அது ரியலா, அது ஆத்தென்டிகேட்டடா? நீங்க உங்களோட ரியல் செல்ஃபை பிரசன்ட் பண்ணுவீங்களா? வாய்ப்பே கிடையாதுல்ல. இவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்குமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க. எந்த வார்த்தை பேசினா, எந்த ஜெஸ்டர் காமிச்சா, எப்படி சிரிச்சா, எது கரெக்டா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க? பிஹேவ் பண்ணுவீங்க. அப்ப ரியல் லைஃப்லயே யாருமே தன்னோட ரியல் செல்ஃபை சொசைட்டி கிட்ட காட்டுறது கிடையாது. எப்படி வந்து அந்த ஏஐ க்ளோன் உங்களோட ரோலை பண்ணுச்சோ, சிமிலர்லி நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒரு டீச்சரை பாக்குறீங்கன்னா அந்த டீச்சருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் பண்றீங்க. அதாவது நீங்க பண்றது பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டூடெண்ட் ரோல பெர்ஃபார்ம் பண்றீங்க. உங்களை நீங்க ட்ரூவா எக்ஸிபிட் பண்ணல. உங்களோட ட்ரூ செல்ஃபை காமிச்சா டீச்சருக்கு உங்களை பிடிக்காது. டீச்சர் கூட கிடையாது, நாங்க பாக்குற எல்லாருமே ஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க யாரை பார்த்தாலுமே என்ன முடிவு பண்ணுவீங்க? எதிரில் இருக்கிற ஆள் யாரோ அவங்க நம்மள ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லணும்னா என்ன பிஹேவ் பண்ணணும்? அந்த பிஹேவியர் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? எக்ஸிபிட் பண்ணுவீங்க. அப்ப யாருமே ரியல் செல்ஃபை எக்ஸிபிட் பண்றது கிடையாது. என்ன பண்றீங்க? உங்களோட சோஷியல் செல்ஃபை தான் வெளியே காட்டுறீங்க. அதாவது எதிர இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் என்ன ரோல் பண்ணா பிடிக்குமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். யார் சொல்றா? எர்விங் காஃப்மன் தானே, ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சோஷியாலஜிஸ்டா. இதோட முக்கியமான புக்குன்னு சொல்லலாம். இல்ல ஐடியா என்ன? பிரசன்டேஷன் ஆஃப் செல்ஃப் இன் எவ்ரிடே லைஃப். நம்மளுடைய ரியல் செல்ஃபை மறைச்சிக்கிட்டு சோஷியல் செல்ஃப் ரோல தான் என்ன பண்றோம்? நம்ம
பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்களும் ஏஐ க்ளோனும் ஒன்று தானே. நீ 2 பேரும் காட்டுற லவ் வேணா கிடையாது, ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. ஓரளவுக்கு புரியுதா? இந்த எக்ஸாம்பிளோட மெயின் எய்ம் என்னன்னா, இந்த உலகத்துல யாருமே தன்னுடைய ரியல் லைஃபை வாடுறது கிடையாது. ஸோ எது வந்து உங்களோட ரியல் செல்ஃப் அது உங்களுக்கே தெரியும். நீங்க பிரைவேட்டா இருக்கும்போது உங்களோட தாட்ஸ், உங்க மைண்ட், உங்க செயல், உங்களோட திங்கிங்லாம் இருக்குல்ல, அந்த ரியல் செல்ஃபை வெளியே காட்டுறதுக்கு பயப்படுறீங்க. அப்போ உங்க ரியல் செல்ஃபையே நீங்க வெளியே காட்டலனா இந்த உலகத்துல நீங்க ரியலா வாழவே இல்லைன்னு அர்த்தம். ஒரு சொசைட்டி இருக்கு, அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு ரோல் பண்ணிட்டு உங்க லைஃபை முடிச்சுக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், பயங்கரமா சத்தமா சிரிக்கலாம், பட் உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு இருக்கலாம். நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, வெளியே காட்டுறது பயங்கர கான்ஃபிடென்ட்டா உங்களுக்கு காட்டுவீங்க, பட் உள்ளுக்குள்ள உங்களுக்கு பயம் இருக்கலாம். அப்ப ரியலா உங்களுக்குள்ள என்ன எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அதை வெளியே காட்டுறதே கிடையாது. ஸோ நோ ஒன் இஸ் லிவிங் தேர் லைஃப், எவ்ரி ஒன் இஸ் டூயிங் தி சர்ஃபேஸ் ஆக்டிங். யார் சொல்றா? ஆர்லி ஆக்ஸ்சைல்ட். அவரோட புக்கு பேர் வந்து தி மேனேஜ்டு ஹார்ட். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சோஷியாலஜிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் ரியல் லைஃப் வாடுறதுக்கான முயற்சி. உங்களுடைய பேக் ஸ்டேஜ் லைஃப் இருக்குல்ல, பிரைவேட் லைஃப், அதை ஃப்ரண்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்து ரியல் லைஃப் வாழ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை காட்ட ஏன் பயப்படுறீங்க? மக்கள் நம்மள ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. we feel vulnerable. நம்மளோட ரியல் ரியாக்ஷனை, எமோஷனை காட்டும் போது மக்கள் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஒரு பயம் வரும். ஸோ ஒருவேளை இந்த உலகத்துல உங்களோட லைஃபை ஆத்தென்டிகேட்டடா வாழ்ந்துட்டு போகணும்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வல்னரபிள் சைடையும் காட்ட ஆரம்பிங்க. உங்களுடைய சேட்னஸ், உங்களுடைய ஃபியர், உங்களுடைய ஜெல்லஸ்னஸ் ரொம்ப சிம்பிளா போகணும்னா உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபில்டர் போடாதீங்க. ட்ரை டு பி ஹானஸ்ட். ஹானஸ்ட்னா என்ன? நேர்மையா இருக்கிறது கிடையாது. உங்களோட கேரக்டர் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களோட கேரக்டர் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய ரியல் செல்ஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தான் உங்களோட லைஃப்பை நீங்க வாழ முடியும். உங்களோட ரியல் செல்ஃபை எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு முன்னாடி யார் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்ச ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு உங்க லைஃபை பர்ஃபார்மன்ஸா மாத்திராதீங்க. ஸோ ஓரளவுக்கு புரியுதுல்ல? இந்த டாபிக் பத்தி நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்றோம்னா, இந்த ஃபுல் ஈவெண்ட் இருக்குல்ல, ஒரு இண்டிவிஜுவல் சொசைட்டில எப்படி இன்டராக்ட் பண்றான், சோஷியாலஜில இதை பத்தி படிக்கிறதுக்கே தனி சப்ஜெக்ட் இருக்கு, சிம்பாலிக் இன்டராக்ஷனிசம். ஸோ ஃப்ரீ டைம்ல இதை பத்தி சர்ச் பண்ணி பாருங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ரீசன்? இந்த ஃபுல் எக்ஸாம்பிள் இருக்குல்ல, சில பேர் இப்படி யோசிக்கலாம், நம்மளோட ரியல் ஃபேஸை கண்டிப்பா காட்டவே முடியாது, அப்படி காட்டினா வாழவே முடியாது அப்படி சில பேர் யோசிக்கலாம். எப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட ரியல் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வாடுறோமோ என்ன ஆகாது? சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. திஸ் இஸ் தி மெயின் கன்க்ளூஷன். இந்த ஒரு விஷயத்துக்கு தான் டீகோட் பண்றாங்க. சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்துமே சொசைட்டியை சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. வேர் இஸ் தி ப்ராப்ளம்? புதுசா வர எல்லா ஜென்ரேஷனும், எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன சொல்லி தராங்க? சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீ வாழணும், சொசைட்டில எது ரெஸ்பெக்டோ, சொசைட்டிக்கு எது ஹாப்பினஸோ, சொசைட்டி எப்படி இருந்தா பிடிக்குமோ அந்த லைஃப் வாழ்ந்துட்டு போ. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் தான் பெரிய ஜாப்னா அந்த ஜாப் தான் உன்னோட லைஃப் கோல். அப்ப எல்லாருமே சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போறதுனால சொசைட்டில ரெவல்யூஷன் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு பிரிங் அவுட் தி ரெவல்யூஷன்? நீ புக் படிக்கிறது, நிறைய வீடியோஸ் பார்க்கறது, நிறைய திங்க் பண்றது, எவ்வளவு பண்ணாலும் சரி, எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரெவல்யூஷன்? உன்னோட செயல் இருக்குல்ல, உன்னோட ஆக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் ரெவல்யூஷன். நீ எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு திங்க் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாத வரைக்கும் உன் மைண்டுக்குள்ள என்ன ஓடுதோ, உன் கேரக்டர் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் ரெவல்யூஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டோன்ட் சேஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் என்பது கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டது, சொசைட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதானே தவிர அது உன்னோட ரியல் பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யூ பி ஆனஸ்ட், அட்மிட் யுவர் ஃபெயில், அட்மிட் யுவர் ஃபியர், அட்மிட் யுவர் ஃபெயிலியர். பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்படாத, உன்னுடைய அன்ஃபில்டர்டு செல்ஃபை காட்ட ட்ரை பண்ணு. ஸ்டார்டிங் கஷ்டமா இருக்கும், எல்லாருமே இதை ஆரம்பிக்கும் போது, எல்லாருமே ஆனஸ்டா பழகும் போது, எல்லாருமே பர்ஃபெக்டா இல்லாம தன்னோட ரியல் செல்ஃபை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டி உங்களை ரிவார்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணா ஸ்மார்ட்டா தெரியும், ஹவு டு ஐ அப்பியர் ஸ்மார்ட், அதை கவனிக்காதீங்க. நான் ஹானஸ்டா எதை பிலீவ் பண்றேன், வாட் டு ஐ ஹானஸ்ட்லி பிலீவ். ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து பிரசன்ஸ்க்கு வாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சோஷியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுக்கு வாங்க. இது நீங்க அனுப்புனது உங்களோட ஏஐ க்ளோன், பட் நீங்களே என்னவா தான் இருக்கீங்க. இவன் வந்து உங்களோட க்ளோன், பட் நீங்க யாரு? சொசைட்டியோட க்ளோன். நீங்க எப்படி சிரிக்கணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், எப்படி பேசணும், நல்ல பேர் எப்படி வாங்கணும், என்ன வேலைக்கு போகணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், சொசைட்டி ஆல்ரெடி உங்களை ஃபீட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்க அதை தான் பர்ஃபார்ம் பண்றீங்க. ஸோ பர்ஃபார்ம் பண்ற ஒரு ஆளு அவர் ஒரு ஏஐ உருவாக்குறாருன்னா இவரும் ஒண்ணுதான், இவரும் ஒண்ணுதான். அப்ப இந்த செயின்ல இருந்து நீங்க பிரேக் பண்ணி ஆகணும், உங்க ரியல் செல்ஃபை வாழ ஆரம்பிக்கணும். So what is the conclusion? Showing your real self itself the radical power. So next வந்து ஜூன் 10th பேப்பரோட சென்டர் பேஜ் ஆர்டிகல் பார்க்கலாம். ஒரு ஹெட்டிங் படிக்கலாம், the census and the remaking of your people. ஆல்மோஸ்ட் இல்லை பேசுகிற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். பட் சென்டர் பேஜில் வந்ததுனால இந்த நியூ சென்சஸ் வந்துச்சுன்னா நம்ம ரியல் லைஃப்ல இல்லை பொலிட்டிக்கல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன இம்பாக்ட் ஆகுன்றதை ஒரு லிஸ்ட் பண்ணிக்கலாம், சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம பிரியாம்பிள்ல ஃபர்ஸ்ட் லைன் வரும்ல, we the people of India. அந்த லைன்ல we the people இருக்குல்ல, அந்த பீப்புள்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு ஏன் பாப்புலேஷன் போடல? ஸோ ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கும் பாப்புலேஷனுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? அந்த ஊர்ல மக்கள் வாடுறாங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஜென்ரலா பாக்குறது, பட் பீப்புள்ன்றது ஐடென்டிட்டி, இந்த ஊர் மக்கள் லாஜிக் புரியுதுல. இல்லை இதுக்கப்புறம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க ஒரு இடத்துல பேசும்போது இல்லை கீவேர்ட் பயன்படுத்தும் போது
பீப்புள்ன்ற வார்த்தை பயன்படுத்துறீங்கன்னா யூ ஆர் யூசிங் இட் ஆஸ் தி பொலிட்டிக்கல் சிம்பிள். திங்க் பண்ண முடியுதா? இந்தியன் பீப்புள் சொல்லுவோம், இந்தியன் பாப்புலேஷன் சொல்ல மாட்டோம். இந்தியன் பீப்புள்னா அந்த ஜியோகிராஃபில வாடுற இருக்கிற மக்கள் அர்த்தம். கரெக்டா? அப்போ ஒரு கண்ட்ரி வந்து ஒரு இண்டிவிஜுவலோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ண அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த இண்டிவிஜுவல் யாராரு பாப்புலேஷன்ல இருந்து பீப்புளா மாறாருல, யாருமே தெரியாத ஒரு ஆள் வாடுறதுக்கும் பீப்புளா மாறது டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இது யார் பண்றா? சென்சஸ். கரெக்ட் தானே? இது ஃபுல்லாவே என்ன அர்த்தம்? வாட் இஸ் தி கேரக்டர் ஆஃப் சென்சஸ் கேட்டா, சென்சஸ் டசன்ட் கவுண்ட் தி பாப்புலேஷன், இட் கன்வெர்ட்ஸ் தி பாப்புலேஷன் இன்டு தி பீப்புள். அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது. இந்த மொழி பேசுறவங்க, இந்த இடத்துல வாடுறாங்க, மேலு ஃபீமேலு, ஏஜ், என்ன கம்யூனிட்டி, என்ன வேலை செய்றாங்க, முழு அடையாளத்தையும் ஒரு கண்ட்ரிக்குள்ள தருது. அந்த வேலை பண்றதா சென்சஸ். அப்போ சென்சஸ் வரப்போகுதுன்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் கவுண்ட் பண்ண போறது கிடையாது, நீங்க யாருன்றதை ஃபுல் டீடைல் எடுக்க போறாங்க. அதன் வழியாக ஒரு கண்ட்ரியோட ஃபுல் பீப்புள் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா? இதான் டெஃபினேஷன். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்தியாவில் லாஸ்டா எடுத்த சென்சஸ் எப்போ? 2011 தானே, 15th சென்சஸ். இப்போ 2025. அப்போ லாஸ்ட் 15 இயர்ஸ்ல இந்தியா பயங்கரமா இருந்துச்சுல. 2011 டைம்ல அந்த ஊர் மக்கள் அங்கே தான் வாடுவாங்க. பட் இந்தியாவில் என்ன ஆகுது? மைக்ரேஷன் நிறைய நடக்குது. மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் வந்து அர்பனுக்கு வராங்க. அப்போ ரூரல் பாப்புலேஷனா அர்பன் பாப்புலேஷனா டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். ஓரளவுக்கு எஸ்சி பாப்புலேஷன் எஸ்டி பாப்புலேஷன் தெரியும், பட் ஓபிசி பாப்புலேஷன் நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தவங்க பண்ணுற ஆக்குபேஷன் தெரியாது. எத்தனை மக்கள் படிச்சிருக்காங்க, ஃபர்டிலிட்டி ரேட் என்ன, எத்தனை லாங்குவேஜ் இப்போ இருக்கு, ஒவ்வொருத்தரோட ஹவுசிங் குவாலிட்டி எப்படி இருக்கு, வீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, இது எல்லாமே ஊர் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ் நிறைய மாறி இருக்குல்ல. இது எல்லாத்தோட அப்டேட் தான் இப்போ வரப்போகுது. சரி, ஆக்சுவலாக சொல்ல தேவையில்ல, ஏன்னா எல்லாருக்குமே சென்சஸ் பற்றி தெரியும், பேசிக்ஸ் தெரியும், நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ணிடுறேன். ஸோ வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் சென்சஸ்? சென்சஸ் வழியா நம்ம கலெக்ட் பண்ணுறது வெறும் ஃபேக்ட் டேட்டா கிடையாது. அந்த ஃபேக்ட் வழியா கவர்மெண்ட் பாலிசியை மாற்ற முடியும். கரெக்டா? இத்தனை மக்கள் பேருக்கு ரிசர்வேஷன் கிடைக்கல அப்படின்னா ரிசர்வேஷன் அதிகமாக்க முடியும். ஓபிசியில் இந்த கம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஆனால் பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிசர்வேஷன் கிடைக்கும். ஸோ பாலிசி சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இம்பாக்ட் யார்கிட்ட இருக்கு? சென்சஸ் கிட்ட இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. கரெக்டா? எந்த ஊருக்கு அதிகமான ரிசோர்ஸ் அனுப்பலாம், எந்த ஊர்ல புதுசாக ஸ்கூல் கட்டலாம், எந்த ஊர் மக்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் கிடைக்கல, எல்லாத்தையுமே நம்ம முடியும். இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றதுக்கான இம்பாக்ட் பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு சென்சஸ். ஓரளவுக்கு ஓகே இல்லை இப்படி யோசிங்களா? அப்போ கடைசியா சொல்லணும்னா, நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வாடுறீங்க, பட் உங்களுக்கு தேவையான வசதி கிடைக்க மாட்டேங்குது, நீங்க ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். மேபி உங்க டிஸ்ட்ரிக்டோட ரியல் பாப்புலேஷன் கவர்மெண்ட்டுக்கு தெரியல. சென்சஸ் வந்துச்சுன்னா ரியல் பாப்புலேஷன் தெரியும், எல்லா மக்களுக்குமான ஃபெசிலிட்டி அதிகமாக்கலாம். ஸோ சென்சஸ் ஷேப்ஸ் அவர் ரியல் லைஃப். கரெக்டாக? சரி, ரொம்ப கூட யோசிக்க தேவையில்ல. இந்த ஊரோட பர்த் ரேட் என்ன, அதாவது இந்த ஊரோட பாப்புலேஷன் எவ்வளவு, 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாப்புலேஷன், இப்போ பாப்புலேஷன், அது கூட எதை உருவாக்கும்? பொலிட்டிக்கல் சேஞ்ச் உருவாக்கும்ல. கடைசி 15 இயர்ஸ்ல இந்த ஊர்ல பாப்புலேஷன் அதிகமாக தானே இருக்கும். அந்த ஊர் மக்களுக்கு எக்ஸ்ட்ரா எம்பி சீட்டு தரணும். அந்த ஊருக்கு என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்குது. இப்போ தானே ப்ராப்ளமே. நார்த்தன் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு, ஸோ பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுத்தாகணும். சவுத் இந்தியன் ஸ்டேட்ல பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, ஸோ எம்பி சீட் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட் கேன் ரூல் தி இந்தியா மாறுது. ஸோ ஜஸ்ட் சென்சஸ்ல கிடைக்கிற ஒரு பர்த் ரேட் பாப்புலேஷன் இந்தியாவோட பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸே மாறுது. கரெக்டா? அப்போ 2027 எடுக்க போற சென்சஸ் எந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை எம்பி சீட்ன்றதை முடிவு பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப் இம்பாக்ட். அண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு எத்திக்கல் மிஸ்டேக், எந்த ஸ்டேட் வந்து பர்த் ரேட்டை குறைச்சிருக்கோ, எக்கனாமில ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்களுக்கு சீட் ரொம்ப கம்மியாக கிடைக்குமா? ஸோ 2027 சென்சஸ் முடிஞ்சு 2029 எலெக்ஷன் நடந்து முடியும் போது இந்தியாவோட பார்லிமெண்ட் பார்க்க எப்படி இருக்கும்? செம்ம டிஃப்ரெண்டா இருக்கும். கஷ்டப்பட்டு பாப்புலேஷன் பாலிசி கண்ட்ரோல் போட்டு பாப்புலேஷனை குறைச்ச ஸ்டேட்ஸ்க்கு, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு கம்மி எம்பி சீட் கிடைக்கலாம். ஸோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ண ஸ்டேட்ஸ்க்கு ஆகுது, சென்சஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ இதுக்கு சொல்யூஷன்? இது எல்லாமே அடுத்த 2 இயர்ஸ் நடக்கும். அண்ட் இப்போ நடக்க போற சென்சஸோட ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ன? ஃபர்ஸ்ட் பேசணும்ல, ஆல்ரெடி பேசினது தான். 1931 அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும், ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சது தான். பட் அகைன் ஆர்டிகல் ரிப்பீட் இருக்கு, ஸோ அதனால பார்க்குறோம். ஸோ 1931 அப்புறம் மறுபடியும் இப்போ என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தவங்களோட கேஸ்ட்டை கேட்குறாங்க. கரெக்டா? அப்போ உங்க கேஸ்ட் பாப்புலேஷன் எத்தனை பேருன்றது தெரிய வரும். நிறைய பேர் இருக்காங்கன்னா அத்தனை பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கா? லாஜிக் போடுறதுல ஒட்டுமொத்த இந்தியன் பாப்புலேஷன்ல உங்க கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் வந்து 10%னா 10% ரிசர்ச் கொடுத்துருக்காங்களா? ஸோ சென்சஸ் இஸ் கோயிங் டு கிரியேட் எ ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ். ஸோ இந்தியாவோட ஹிஸ்டரியில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் நம்ம பீக்ல போகுது. அண்ட் இப்படி யோசிங்களேன், கேஸ்ட் மட்டும் கேட்க போறது கிடையாது, ஆல்சோ இவர் ரிலிஜியன், உங்க ரிலிஜனோட மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஆங்கிள் யோசிங்களேன், இந்தியாவோட டெமோக்ரஸி என்ன? டெமோக்ரஸி லிபரல் டெமோக்ரஸி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தனி மனித ஃப்ரீடம் உண்டு. ஒவ்வொருத்தவன் தனித்தனியாக தனக்கு பிடிச்ச மாதிரி ஓட்டு போடுறான். பட் அதே இண்டிவிஜுவலுக்குள்ள கேஸ்ட் கான்ஷியஸும் இருக்கு, அதே இண்டிவிஜுவலுக்குள்ள ரிலிஜியஸ் கான்ஷியஸும் இருக்கு, அதே இண்டிவிஜுவலுக்குள்ள ரீஜனல் கான்ஷியஸும் இருக்கு. ஸோ லிங்க் பண்ண முடியுதா? இந்த சென்சஸ்க்கு அப்புறம் இந்த இண்டிவிஜுவலோட கேஸ்ட் கான்ஷியஸ்னஸ், ரிலிஜன் கான்ஷியஸ்னஸ், ரீஜனல் கான்ஷியஸ்னஸ், இந்த 3 ஸ்ட்ராங் ஆயிடும். லாஜிக் புரியுதா? மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு பண்ணணும்னா அந்த பார்ட்டி என்ன பண்ணி ஆகணும்? இவன் எந்த ரீஜனோ, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்கலாம், அந்த ரீஜனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமா? ஃபெடரலிசத்தை சப்போர்ட் பண்றோமா? ஃபெடரல் டெமோக்ரஸி இருக்கா? அது முக்கியம். இவன் அது டெஸ்ட் பண்ணுவோம். அட் தி சேம் டைம் இவங்க முஸ்லீமா இருக்கலாம், அந்த ரிலிஜனுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அதையும் பார்க்கலாம். அண்ட் அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கலாம், கேஸ்ட் குரூப், வீக்கர் கம்யூனிட்டியா இருக்கலாம், அந்த கம்யூனிட்டிக்கு இந்த கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுமா? அப்போ இந்தியாவில் லிபரல் டெமோக்ரஸி இருக்கு, அண்ட் ஆல்சோ கேஸ்ட் பேஸ்ட், ரீஜன் பேஸ்ட், ரிலிஜன் பேஸ்ட் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி இருக்கு. அண்ட் இந்த இயரோட லாஸ்ட் முக்கிய அப்டேட் என்ன? அக்டோபர் 2025 என்ன நடக்க போகுது? அக்டோபர் 2025 ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற டாக்ஸை எந்த ஸ்டேட்ஸ்க்கு அதிகமாக தரலாம், கம்மியா தரலாம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ் அமௌண்ட் எப்படி பிரிச்சு தரலான்ற பாலிசி என்ன பண்ணும்? உருவாக்கி தரப்போகுது. அதுல மேபி லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி எந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் கம்மியோ அவங்களுக்கு கம்மியான காசு கொடுக்குன்னு சொன்னா என்ன ஆகும்?
கான்ஃப்ளிக்ட் வரலாம். இது எல்லாத்த விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வாட் இஸ் தி ஹிடன் அஜெண்டா ஃபார் டேக்கிங் சென்சஸ். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட், அதனால லாஸ்ட்டாக சொல்கிறேன். பட் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் அவர் கட்சி வச்சுக்கலாம், நான் பிஜேபி வச்சுக்கலாம். நான் என்ன பார்ட்டி? நான் நேஷனல் லெவல் பார்ட்டி. எனக்கு வந்து இந்தியாவை சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறேன். அதுக்கு என்ன தேவை? ஆட்சியில் இருந்தால் மட்டும் பத்தாது, பார்லிமெண்ட் என் கண்ட்ரோல் இருக்கணும். பார்லிமெண்ட் என் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா நான் ஒரு பாலிசி போட்டால், ஒரு சட்டம் போட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அப்ளை ஆகும். அதானே? அப்போ இந்தியா கண்ட்ரோல் பண்ணணும்னா பார்லிமெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். பார்லிமெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? சென்சஸ் எடுக்கலாம். கண்டிப்பா நார்த் இந்தியாவில் பாப்புலேஷன் பார்க்க செம்ம அதிகமா இருக்கும், சவுத் இந்தியாவில் பாப்புலேஷன் பார்க்க கம்மியா இருக்கும். அப்போ எம்பி சீட்ஸ் டோட்டலா பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ல நிறைய சீட்ஸ் இதுவா இருக்கும், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்கும். சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோட பாப்புலேஷன் இருக்கும், சீட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ அவங்களோட ஓட்டு இல்லாமலே நேஷனல் லெவலில் ஆட்சி பிடிக்க முடியும். அவங்களோட கருத்து கேட்காமலே இந்தியா முழுக்க ஒரு பாலிசி கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் தி பிக் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இது வரைக்கும் ரீஜனல் பாலிடிக்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த எல்லா ரீஜனல் பெரிய பார்ட்டியும், டிஎம்கே வச்சுக்கலாம், டிஎம்சி, டிஆர்எஸ், எல்லா கட்சியும் அவங்களோட பவர் வந்து பார்லிமெண்ட்ல பெருசா எடுபடாது. என்ன ரீசன்? அவங்க ஸ்டேட்டோட பாப்புலேஷன் கம்மி, அவங்க எது சொன்னாலும் கேட்கணும் அவசியம் கிடையாது. நார்த் இந்தியாவை கண்ட்ரோல் பண்றவங்க ஒட்டுமொத்த இந்தியாவோட கேரக்டரையும் மாத்திர முடியும். அதுக்கு இது யூஸ் ஆகும், சென்சஸ் யூஸ் ஆகும். ஸோ நேஷனல் லெவல்ல பாப்புலேஷன் வைஸ் நார்த் இந்தியாவில் அதிகமா இருக்கும், நார்த் இந்தியன் பெல்ட்டை கேப்சர் பண்ணலாம். பிளஸ் இது கூட என்ன பண்ணலாம், சில முக்கியமான கேஸ்ட்டை கேப்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி, எல்லா ஓபிசியையும் நம்ம பக்கம் எடுக்கலாம். என்னாகும், சவுத் இந்தியாவில் ஓபிசி இருப்பாங்க, அந்த ஓபிசிக்கு பாப்புலேஷன் ஆகிடும், பிஜேபி சப்போர்ட் போகலாம். ஸோ நார்த் இந்தியன் சப்போர்ட்டும் கிடைக்கும், சவுத் இந்தியாவில் ஓபிசி சப்போர்ட்டும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் இந்தியா கேப்சர் பண்ண மாதிரி. கரெக்டா? ஸோ சென்சஸ் எடுக்கிற வழியாக ஓபிசி பாப்புலேஷன் அதிகமாகும், அவனோட வெயிட்டேஜ் அதிகமாகும், அது பொலிட்டிக்ஸ்க்கும் இம்பார்ட் ஆகும், அது பொலிட்டிக்ஸையும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ பாலிட்டிக்ஸை இம்பாக்ட் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுடைய நேஷனல் ஐடென்டிட்டியும் இம்பாக்ட் பண்ணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எம்பி சீட்டில் என்ன மாதிரி சேஞ்ச் கொண்டு வருன்ற ஃபார்முலாவை டீட்டெயிலாக ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்க. கரெக்டாக? அது முக்கியம். ஆக்சுவலாக அந்த வீடியோ முக்கியம். சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமும் நார்த் இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரி சீட்டு கொடுத்தா எல்லா ஸ்டேட்ஸ்க்கு ஈக்குவலாக தர முடியும், அந்த ஃபார்முலா சொல்கிற வீடியோ அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அகைன் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த டாபிக் வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சது தான். ஸோ சேம் ஸ்டைலில் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஸ்டின் ஃபார்மெட்டில் மாற்றிக்கலாம். நான் சில சீரியஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அந்த ஆன்சர் பண்ணுற வழியாக இந்த ஃபுல் கான்செப்டையும் பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இந்த லைனை நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்களா? இந்தியா இஸ் தி 4th largest economy in the world. கேள்விப்பட்டீங்களா? இந்த லைனுக்கு சிம்பிளான அர்த்தம், எக்கனாமி வைஸ் பார்த்தோம்னா இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கா. அப்போ 4th largest economy சொல்றாங்களே, எக்கனாமி அர்த்தம் இந்த உலகத்துல அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல யார் இருக்கா? இந்தியா இருக்கா ப்ரொடக்ஷன்ல. பட் ஆக்சுவலா 4th பிளேஸ்ல யார் இருந்தா? ஸோ ஜப்பான் வந்து 4th பிளேஸ்ல இருந்துச்சு. பட் இந்த 1 year எண்ட்ல அந்த 4th பிளேஸ்ல இந்தியா வந்துடும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜப்பான் ப்ரொடியூஸ் பண்றதை விட அந்த 1 yearல எல்லா ஜப்பான் மக்களும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அதை விட இந்தியா அதிகம் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ சிம்பிளா எக்கனாமி அர்த்தம், எக்கனாமி மீன்ஸ் ஒரே வார்த்தை சொல்லணும்னா ப்ரொடக்ஷன் தான். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பேசிக்ஸ் தான். பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மை டியூட்டி எக்ஸ்பிளைன் பண்ணல, அட்லீஸ்ட் கொஸ்டின் தான் கேட்குறேன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் அகைன் பேசிக்ஸ் தான். உலகம் முழுக்க இருக்க எல்லா கண்ட்ரியும் ரேங்க் பண்றதுக்கு எதை வச்சு ரேங்க் பண்ணல? எல்லா கண்ட்ரிலையும் ஹெல்த் எப்படி இருக்கு, எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்களா, அதை வச்சு ரேங்க் பண்ணல. கரெக்டா? எதை வச்சு ரேங்க் பண்றாங்க? இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி, இது ஒரு கண்ட்ரி. இந்த 4 கண்ட்ரில இவன் தான் ஃபர்ஸ்ட் எக்கனாமி வைஸ். அர்த்தம் மற்ற 3 பேரை விட இவரோட ஊர்ல ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு. ப்ரொடக்ஷன் அர்த்தம் இது வேணா இருக்கலாம், விவசாயம் உற்பத்தி பண்ண பொருளா இருக்கலாம், இல்ல நீ மார்க்கெட்ல ஒரு சின்ன கடை வச்சிருக்கலாம், இட்லி கடை வச்சிருக்கலாம், இல்ல நீ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணலாம், ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணலாம், எல்லாருமே வந்துருவாங்க. கரெக்டா? இது தேவையில்லை. அகைன் சொல்றேன், இப்போ நமக்கு வந்து டெய்லி ஒரு காசு பார்த்து வச்சுக்கலாம், டெய்லி சம்பளம் சரி இல்ல மாச சம்பளம். நீ மாசத்துக்கு ஒரு சம்பளம் தராங்கனாலே உனக்கு ஒரு இன்கம் வருதுனால என்ன அர்த்தம்? நீ ஏதோ ஒண்ணு இந்த நாட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்க. அது சாஃப்ட்வேரா இருக்கலாம், இல்ல இட்லியா இருக்கலாம், எனிதிங். நீ ஏதோ ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணிருக்க. கரெக்டா? அந்த ப்ரொடக்ஷனோட ரிசல்ட் தான் அது நம்ம எல்லாரும் கிடைக்கிற இன்கம். அப்ப 2 ஆங்கிலையும் பார்க்கலாம். அப்ப எல்லா கண்ட்ரி என்ன பண்றாங்க? நம்ம நார்மல் லைஃப்க்கு தெரியாது, பட் எல்லா கண்ட்ரியும் இந்த 1 yearல எல்லா மக்களும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண டோட்டல் வேல்யூ எவ்வளவு, அதானே? நீ ப்ரொடக்ஷன் பண்ண டோட்டல் எல்லா குட்ஸோட பிரைஸ் என்ன? டோட்டல் பிரைஸ். அதான் அது ஜிடிபில. உங்களுக்கு தெரியுது, இந்த இயரோட இந்தியாவோட ஜிடிபி வந்து 10 லட்சம் கோடி வச்சுக்கலாம். என்ன அர்த்தம்? 10 லட்சம் கோடி வேல்யூக்கான பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 1 year உற்பத்தி பண்ணிருக்கோம். அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக தான் நம்ம எல்லாருக்கும் என்ன கிடைச்சிருக்கு? சம்பளம் கிடைச்சிருக்கு. அதானே? சிம்பிள் ஐடியா தானே? இப்போ இவன் இருக்கான்ல, இவன் செகண்ட் ரேங்க் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்மளை விட ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ அடுத்த கொஸ்டின் சேம் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தெரியும், பட் அகைன் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் கண்ட்ரியை ரேங்க் பண்ணணும். இவனை விட இவன் ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணியிருக்கான், அதாவது இதனோட ஜிடிபி வேல்யூ அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். இந்தியாவோட ஜிடிபி வேல்யூ 358 லட்சம் கோடி. எந்த கரன்சில? இந்தியாவோட ருபீஸ்ல. என்ன அர்த்தம்? 1 yearல இந்தியா உற்பத்தி பண்ண டோட்டல் வேல்யூ, எல்லா மக்களும் சேர்ந்து நம்ம உழைச்சோம்ல, இந்த உழைச்சதுக்கு கிடைச்ச நாம உருவாக்குன டோட்டல் வேல்யூ வந்து இவ்வளவு தரும். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் செய்யற வேல்யூ இல்ல கணக்கு ஆகாது. வீட்டுல வந்து ஒர்க் பண்றவங்களோட சேலரி இதுல ஆட் ஆகாது. ஸோ அவ்வளவு மிஸ்ஸிங்ஸ்லாம் இருந்தாலும் ஃபார்முலா பார்க்கும்போது இவ்வளவு அமௌண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியுது? கவர்மெண்டால கால்குலேட் பண்ண முடியுது. இப்போ அடுத்து போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டுங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து 358 லட்சம் கோடி இன் ருபீஸ். இது டாலரா மாத்துங்க, டாலர் சொல்லி மாத்தலாம். இப்போ 80 போடலாமா? சிம்பிளா சொல்லணும்னா $1 is equal to 80 rupees தானே? இது புரிஞ்சா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அகைன் இது இந்தியா. இந்த இயரோட ஜிடிபி 358 லட்சம் கோடி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தியாவோட ப்ரொடக்ஷன் வந்து, அதாவது இந்தியாவோட ஜிடிபி 358 lakh crore வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோமா? ஜப்பானோட ப்ரொடக்ஷன் 600 lakh crore. இந்த நம்பர் எப்படி வருது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நம்ம கண்ட்ரில
எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்களே, ஒவ்வொரு பொருளோட பிரைஸ் என்ன, வேல்யூ என்ன, எல்லா பிரைஸ் ஆட் பண்றோம். அப்ப நம்ம இந்தியன் பிரைஸ் எதுல இருக்கும், ருபீஸ்ல இருக்குமா? கரெக்டா. ஜப்பான் என்ன 600 lakh crore yen தானே. அப்ப ரியாலிட்டி பார்க்கும்போது எப்படி தெரியுது, யாருடைய ப்ரொடக்ஷன் அதிகம், ஜப்பான் தானே. நம்ம 358, ஜப்பான் வந்து 600. பட் இப்படி பார்க்க கூடாதுல்ல. என்ன ரீசன், நம்ம இந்தியன் வேல்யூ ருபீஸ்ல இருக்கு, ஜப்பான் வேல்யூ என்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், காமனா எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டாலர்ஸ்க்கு மாத்தணுமா? இப்ப என்ன தெரியணும், $1 is equal to 80 rupees. கரெக்டா. நம்ம 80 ரூபாய் கொடுத்தாதான் எதை வாங்க முடியும், $1 வாங்க முடியும். யாருக்கு பவர் அதிகம், டாலருக்கு பவர் அதிகம், அது உங்களுக்கு தெரியும். கரெக்டா. யூஎஸ் காரன் இந்தியாவுக்கு வரான், இந்தியாவுக்கு வந்து $1 தரான். அவன் கண்ட்ரியோட $1 கொடுத்தா நம்ம ₹1 தர மாட்டோம், $80 தருவோம். அவனோட ₹1 வந்து நம்ம இந்தியாவோட 80 rupeesக்கு ஈக்குவல். கரெக்டா. நாளைக்கே வந்து பட் இப்படி யோசிங்களேன், $1 is equal to 145 yen. லிங்க் பண்ண முடியுதா? அமெரிக்காவோட $1 வாங்குறதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் 80 rupees கொடுத்தா போதும். பட் ஜப்பான்காரங்க 145 yen கொடுத்தாதான் $1 வாங்க முடியும். யார் உங்களுக்கு ஓகே, இந்தியா ஓகே தானே. இதான ஃபார்முலா. இப்போ இதை வச்சு அந்த மேல ஜிடிபி என்ன பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் தான். சி, இந்த கிளாஸை இதுக்கப்புறம் இவ்வளோ டீப்பா பார்க்க சான்ஸ் கிடைக்காது. நான் சொல்றேன் 358 lakh crore பை 80 போடணுமா, இங்க 600 lakh crore பை 145 போடணுமா. நான் ஃபுல்லா அவங்களோட மணி வேல்யூ அதை டாலருக்கா மாத்திரம். இப்போ போட என்ன வரும், 4.8 trillion வரும் டாலர்ல. 4.18 trillion டாலர். ஜப்பான் 4.19 trillion டாலர் வரும். யோசிக்க முடியுதா? ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால. மார்க்கெட்ல நம்ம காசு வந்து டாலர் வாங்குறதுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணி டாலர்ஸ்க்கு மாத்தினா என்ன ஆகுது, ஜப்பானும் இந்தியா ஒரு கிட்ட வந்துட்டாங்கல்ல. இந்த 1 இயர்ல அந்த 4.19 இந்தியா ஆயிடும். இந்த 4.19 இந்தியா என்ன பண்றோம், பீட் பண்றோம். ஓகேல. சரி, ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சுது உங்களுக்கு. எல்லா கண்ட்ரி லோக்கலா ப்ரொடியூஸ் பண்ணோம், அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, டாலர்ஸ்ல மாத்திட்டு டாலர்ல என்ன வேல்யூ வருது அதை பேஸ் பண்ணி யாரு 1 2 3 போடுறாங்க. கரெக்டா. அதுல 4th ரேங்க்ல யார் வரப்போறா, இந்தியா வரப்போகுது. பட் ஆக்சுவலா இந்த கால்குலேஷன் இந்தியாவுக்கு பிடிக்காது. என்ன ரீசன், நாங்க 300 லட்சம் கோடி வேல்யூ உற்பத்தி பண்றோம், நீங்க என்ன பண்றீங்க, அது டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி இதோட வேல்யூவை கம்மியாக்குறீங்க. கரெக்டா. இப்போ 80 வட என்ன ஆகுது, 80 டிவைட் பண்ணா கம்மியாயிடும்ல வேல்யூ பார்க்க. அப்போ $1 is equal to 80 மாறினதுக்கு காரணம் யாரு, மார்க்கெட் தானே காரணம். நாளைக்கே மார்க்கெட் குறையலாம், 70 மாறலாம், 75 வரலாம். அப்போ டாலர்னால தான், அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்னால தான் நம்ம என்ன பண்றோம், 4th ரேங்க் வரும். ஸோ மார்க்கெட்ன்றது ரியாலிட்டி கிடையாது. நம்ம வேற ஒரு ரியாலிட்டியை பார்க்கலாம். மணி புரிச்சா, இந்த மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்து இல்லைன்னா நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் ஒன்று தான். மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாலும் ஒன்று தான், நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டாலும் ஒன்று தான். இந்த ரேட்டை பேஸ் பண்ணி ரேங்க் போட வேணாம். பட் எப்படியோ இந்த ரேங்க் போட்டு 4th பிளேஸ் வரப்போறோம். ஓகே. இன்னொரு ஐடியா சொல்றோம், ரியல் லைஃப்க்கு வாங்க. ரியல் லைஃப் பொறுத்து கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, யூஎஸோட $1க்கு $1 மேட்ச் பண்ணணும்னா நீங்க 80 rupees வைக்கணும், அப்பதான் மேட்ச் ஆகும். பட் நாங்க என்ன சொல்றோம்னா அப்படி கிடையாது, ரியல் லைஃப்ல அப்படி கிடையாது. நீங்க அமெரிக்காவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி வாங்குறீங்க, நீங்க யூஎஸ்ல ஒரு காஃபி வாங்கணும்னா $1னா அதே காஃபியை இந்தியாவில் மேக்ஸிமம் சொல்றேன் 20 rupeesல வாங்கிட முடியும். இதெல்லாம் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். அமெரிக்காவில் ஒரு சிட்டிசன் $1க்கு ஒரு காஃபியை குடிக்க முடியும்னா கண்டிப்பா இந்தியாவில் ஒரு சிட்டிசன் $1 rupeesல கிடைக்கல தான், பட் 20 rupeesல கிடைச்சிடும். அப்போ யூஎஸ்ல $1 லைஃப் வேல்யூன்றது இந்தியாவில் 20 rupees லைஃப் வேல்யூ. இதெல்லாம் ரியல் கால்குலேஷன். மார்க்கெட்ல சொல்ற ரேட்டை விட இதெல்லாம் ரியல் ரேட். இதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. கரெக்டா. மீனிங் புரிஞ்சா, 300 லட்சம் கோடி பை 80 போடுறீங்க, என்ன வருது, ஒரு $4 trillion வருதா. ஆக்சுவலா பார்க்க கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இந்தியா. என்ன ரீசன், $1 வேல்யூ வந்து 80 கிடையாது. நீங்க என்ன பண்ணணும், 300 lakh crore rupees divided by மேல பார்த்தோம்ல $1 is equal to 20 rupees தானே. அதானே ரியல் லைஃப் வேல்யூ. நம்ம ரியல் லைஃப்ல நம்ம என்ன வாங்குறோமோ அதானே வேல்யூ. பர்ச்சேசிங் பவர் தானே பார்க்கணும். அப்போ 300 lakh crore by 20 தான் நீங்க போடணும். 20 விட என்ன ஆகும், அட்லீஸ்ட் $16 trillion வேல்யூ வரும். அப்போ ருபீஸ்ல பார்க்கும்போது இதான் வேல்யூ. நீங்க டாலர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும்னா 20 போட்டு பண்ணுங்க. கம்பேர் பண்ண முடியுதா, மார்க்கெட் வேல்யூல பார்த்தா டாலர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணா 4 trillion வருது. அதுவே பர்ச்சேசிங் பவர் பார்த்து பார்த்தனா 16 trillion வருது. அப்போ இந்தியாவோட ஜிடிபி உலக நாடுகள் கம்பேர் பண்ணும்போது பிபிபி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா 3rd ரேங்க்ல வருது. ஓகே. ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன், ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்க கரன்சில வேல்யூ கால்குலேட் பண்ணுவாங்க, அது ஓகே, எல்லா கண்ட்ரியும் பண்ணுவாங்க. பட் வேர்ல்டு இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணும், வேர்ல்டு பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, அது டாலர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. டாலர் கன்வெர்ட் பண்ணும்போது 2 ஆங்கிள் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து மார்க்கெட் வேல்யூ என்ன அதை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ பர்ச்சேசிங் பவர் பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது இந்தியா அதோட வேல்யூ பார்க்கும்போது ஒரு 4 trillion வருது, அதாவது 4th ரேங்க் கிட்ட வந்துடும். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி படி பார்த்தோன்னா 16 trillion வருது. அசால்ட்டா எங்க வந்துருது, 3rd பிளேஸ்க்கு வந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே. ஸோ இது ரிவிஷன் பண்ணியாச்சு. பட் நம்ம பாயிண்ட் இது கிடையாது, நம்ம லோக்கலாக பேசலாம். அப்ராக்சிமேட்லி சொல்றேன் 300 லட்சம் கோடி ருபீஸ்ல. ஸோ இவ்வளவு வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஒரு 4th ரேங்க் லெவலுக்கு வர்ற அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்னா எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், நிறைய தானே இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வந்திருக்குன்னா லிங்க் பண்ண முடியுதா, உலக அளவில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரி லிஸ்ட்ல 4th வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம், மற்ற கண்ட்ரியை விட நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க தானே. கரெக்டா. நீங்க உற்பத்தி பண்றதே 10 பொருள்னா 10 பேர் போதும். நீங்க உற்பத்தி பண்ற வேலை வந்து 300 லட்சம் கோடினா எத்தனை பேருக்கு வேலை தரணும். அப்போ ஒரு கண்ட்ரி வந்து ப்ரொடக்ஷன்ல டாப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் உழைக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா இன்கம் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் இன்கம் கிடைக்குமா, பவர்ட்டி இருக்காதா, ஹெல்த் சூப்பரா இருக்குமா, எஜுகேஷன் சூப்பரா இருக்குமா, அதான் அர்த்தம். இது வந்து இன்டர்நேஷனலோட கால்குலேஷன், ஐஎம்எஃப் கால்குலேஷன். அதாவது ஒரு கண்ட்ரி ரேங்க் பண்ணும்போது எக்கனாமி பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணிடுங்க. என்ன ரீசன், அவன் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கானோ அதுதான் அவங்களோட வேல்யூ. நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அந்த ஊர்ல நிறைய பேர் வேலை செய்வாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, அப்போ பவர்ட்டி இருக்காது, ஹெல்த் நல்லா இருக்குன்றது எக்கனாமி வைஸ் லாஜிக். பட் ஆக்சுவலா இந்தியா அப்படி யோசிக்க கூடாதுல்ல.
என்ன ரீசன்? 4th பிளேஸ் லெவலுக்கு நான் ப்ரொடக்ஷன் இருக்குன்னா இந்தியாவில் பாவர்ட்டியா இருக்குது, ஹெல்த் ஏன் ப்ராப்ளமா இருக்கு, எஜுகேஷன் ஏன் ப்ராப்ளமா இருக்கு, லிங்க் பண்ணுவோம்ல. ஸோ வாட் இஸ் தி ப்ராப்ளம்? உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த 300 லட்சம் கோடி வேல்யூ உற்பத்தி பண்றது மற்ற கண்ட்ரி தான் கஷ்டம், நமக்கு ரொம்ப ஈஸி. என்ன ரீசன்? நம்ம கண்ட்ரி பாப்புலேஷன் எவ்வளோ? ஜப்பானோட பாப்புலேஷன் வந்து ஒரு 5 கோடி இருக்கலாம், 6 கோடி இருக்கலாம். 6 கோடி மக்கள் வந்து 600 லட்சம் கோடி உருவாக்குறதும் நம்ம 140 கோடி மக்கள் வச்சுக்கலாம். அவன் 6 கோடி தான், நம்ம 140 கோடி மக்கள். நாம உருவாக்குறது ரொம்ப கம்மி தானே? கரெக்டா சொல்ல போச்சா? ஜப்பானுக்காரன் அந்த 600 லட்சம் கோடியை அவன் ப்ரொடியூஸ் பண்ணான்ல, அந்த 600 லட்சம் கோடியை ஜஸ்ட் 6 கோடி மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவோம். 6 கோடி மக்களுக்கு சம்பளமா கொடுத்துருவோம். அப்போ ஒவ்வொரு ஆளுக்குமே பெர் கேபிட்டா இன்கம் பார்க்க எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதிகமாக கிடைக்கும், பாப்புலேஷன் கம்மி. பட் நாம என்ன பண்ணணும்? இந்த 300 லட்சம் கோடியை 140 கோடி மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அப்ப பெர் கேபிட்டல் இன்கம் எப்படி இருக்கும்? ஒரு ஆளுக்கு சம்பளம் கம்மியா தான் இருக்கும்ல. இது ஒண்ணு கரெக்டா. ரெண்டாவது, இந்த 300 லட்சம் கோடியும் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல. கரெக்டா? கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா ஈக்குவலா அதுக்கான இன்கம் கொடுத்துரும். என்ன சொல்ற புரிஞ்சா? இந்த 1 இயர்ல இந்தியா உருவாக்கின வெல்த் எவ்வளவு? 300 லட்சம் கோடி. இந்த 300 லட்சம் கோடியில இந்தியாவோட டாப் 1% மக்கள். என்ன சொல்ற புரிஞ்சா? இந்த 140 கோடி பாப்புலேஷன்ல 1% 1%. அந்த 1% யாரு? பணக்காரங்க. அவங்க இந்த டோட்டல் வெல்த்ல 40% அவங்களுக்கு போயிடும். அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன ரீசன்? இதை ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க தான். அவங்க ஃபேக்டரியில, அவங்க இண்டஸ்ட்ரியில, அவங்க ஐடி செக்டர்ல அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்து 10% பாப்புலேஷன். என்ன சொல்ற புரிஞ்சா? 140 கோடி மக்கள்ல ஜஸ்ட் 1% மக்கள் என்ன பண்ணிடுறாங்க? 40% எடுத்துக்கிறாங்க. 40% எவ்வளோ? இந்த 300 லட்சம் கோடியில 130 லட்சம் கோடி அவங்களுக்கு போயிடும். இல்லைன்னா இதை விட்டுறலாம், இது தேவையில்லை. 1% தேவையில்லை, இன்னும் அதிகமாகிக்கலாம். இந்தியோட பாப்புலேஷன்ல 140 கோடி மக்கள்ல ஜஸ்ட் 10% மக்கள், டாப்ல இருக்கிற 10% மக்கள் இந்த 300 லட்சம் கோடியில 70% எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா 250 லட்சம் கோடி இந்த 10% மக்களுக்கு வெல்த் போயிடுது. மிச்சம் இருக்கும். அதிகமா சொல்றேன், 100 லட்சம் கோடி வச்சுக்கலாம். இந்த 100 லட்சம் கோடி தான் மிச்சிருக்கிற மக்களுக்கு போய் சேருது. அது என்ன? நீங்க பாட்டம் பாத்தீங்கன்னா இந்தியோட மக்கள்ல வறுமையில வாடுற மக்களுக்கு போனீங்கன்னா இன்னும் கிடைக்கிற ரொம்ப கம்மி தான். லிங்க் பண்ண முடியல. இது ஸ்டோரி கிடையாது, ரியாலிட்டி. ப்ரொடக்ஷன் அதிகமா பண்றோம், டாப் லெவல்ல 4th ரேங்க்ல வந்திருக்கோம். அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ஃபுல்லா டாப் எலைட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ பெர் கேபிட்டா படி போட்டாலும் ஓரளவுக்கு ஆவரேஜா ரொம்ப கம்மி தான். பட் பெர் கேபிட்டா கால்குலேஷன் தப்பு தான். ஏன்னா ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிறான்? 10% எடுக்கல, 3/4 எடுத்துக்கிறான். மிச்சம் இருக்கிற காசு வச்சு தான் மற்றவங்க எல்லாம் தரணும். திங்க் பண்ண முடியுதா? பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்? பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த ஊரோட பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோனா 5 ரூபாய். என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆளுக்கு கிடைக்கிற சம்பளம் 5 ரூபாய் அர்த்தம். பட் அப்படி யோசிக்காதீங்க. இந்தியாவில் இவன் ஒருத்தவனே 50 ரூபா சம்பாரிச்சிருப்பான். இவன் 0.00 தான், வேலைக்கே போக வந்திருப்பான். இந்த கண்ட்ரி டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 50 ரூபாய். பிரிச்சு பார்த்தா ஒரு ஆளுக்கும் 5 ரூபாய் சேரும். கரெக்டா? திஸ் இஸ் தி ரியாலிட்டி. உங்களுக்கு தெரியும். ஓகே தானே? நான் தான் காம்ப்ளெக்ஸ் ஆக்குறேன், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நல்லா இருக்குன்னு அவசியம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் இஸ் கேப்சர்ட் பை 10% எலைட். அதனால தான் இந்தியாவில் ஒரு யங்ஸ்டர் இருக்காருன்னா 100 பேர்ல 32 பேர் மட்டும்தான் ஹையர் எஜுகேஷன் பண்றாங்க. பட் ஜப்பான்ல 65 பேர் ஹையர் எஜுகேஷன் பண்றாங்க. எனக்கு புரிஞ்சா? ப்ரொடக்ஷன் பண்றது என்னமோ 2 பேரும் ஒண்ணுதான். பட் அங்க பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அதிகமான காசு போகும். பட் இங்க பாப்புலேஷனும் அதிகம், போற வேல்யூ சில பேருக்கு. அப்ப எல்லாருக்கிட்டையும் காசு போகாதனால எல்லாராலையும் ஹையர் எஜுகேஷன் படிக்க முடியாது. அப்போ குவான்டிட்டி வைஸ் 4th ரேங்க்ல இருக்கிறது விஷயம் கிடையாது. இதை பிரேக் பண்ணணும் ஜப்பான் கிட்ட. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் போலாண்ட். ப்ரொடக்ஷன்ல பார்க்கும்போது 20th ரேங்க். பட் அவங்க ஊரோட ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் 80 பேர். ஸோ குவான்டிட்டி நெவர் டிட்டர்மைன்ஸ் தி குவாலிட்டின்றது உங்களுக்கு தெரியும். பட் அகைன் ஒரு ரிமைண்டர், ஓரளவுக்கு புரியுதுல? இந்த 300 லட்சம் கோடியும் அவ்வளோ வெல்த்தும் கவர்மெண்டோட தான் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த காசை ஸ்கூல் கட்டும், ஹாஸ்பிட்டல் கட்டும், எல்லாமே ஃப்ரீயாக தரும். ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்க முடியும். கவர்மெண்ட் ஸ்கூல் சூப்பராக இருக்கும், ஹாஸ்பிட்டல் வேற லெவலில் இருக்கும். கரெக்டா? பட் டோட்டல் ஜிடிபியில் மோஸ்ட் ஆஃப் தி வேல்யூ பிரைவேட் செக்டர் கிட்ட போறதுனால கவர்மெண்ட் இருக்க வேல்யூ ரொம்ப கம்மி தான். அதனால தான் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் 1000 குழந்தைங்க பிறக்குதுன்னா 25 குழந்தைங்க இறந்து போயிடுது இந்தியாவில். ஜப்பான்ல 5க்கும் கம்மியாக தான் இறந்து போகுது. போலாண்ட்ல 5க்கும் கம்மியாக தான் இறந்து போகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன் பார்க்க முடியும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஜிடிபி அதிகமாகிறதுனால நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரதுனால நம்ம ஊர்ல வந்து ப்ராப்பர் ரோடு வரணும், ப்ராப்பர் ஸ்கூல் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருந்ததும் அவசியம் கிடையாது. டெவலப்மெண்ட் வேற, growth வேற. ஸோ ஆப்ரேஷன் ரைசிங் லைனா. ஸோ இந்த இஷ்யூவை சுற்றி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 3-4 அப்டேட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆப்ரேஷன் யார் பண்றா? இஸ்ரேல். இந்த ஆப்ரேஷனோட மெயின் எய்ம் என்ன? சடன் அட்டாக் ஆன் ஈரானா. ஸோ ஹைடெக் அட்டாக்னு சொல்லலாம், ஃபாஸ்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் நீங்க ஒரு பாயிண்ட்ல கிளியர் ஆகணும். இந்த அட்டாக் வந்து சடன் அட்டாக் கிடையாது. இட் இஸ் நாட் சடன் அட்டாக். தெளிவா பிளான் பண்ணி ஈரானுக்கு ஸ்கெட்ச் போட்டு அட்டாக். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கெட்ச் தான் படிக்க போறோம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திஸ் இஸ் நாட் இஸ்ரேல் ஈரான் வார் கிடையாது. எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸும் முக்கியமான கண்ட்ரிஸும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி பண்ண அட்டாக் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஸ்ரேல் வந்து ஈரானை திடீர்னு அட்டாக் பண்ணல. இட் இஸ் நாட் ஏ சடன் அட்டாக். ஒன்று. ரெண்டாவது, திஸ் இஸ் நாட் இஸ்ரேல் ஈரான் வார். இட் வாஸ் கேர்ஃபுல்லி பிளான்ட் அண்ட் சப்போர்ட்டட் பை இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ். லாஜிக் புரிஞ்சுல? டக்குனு ஏதோ ஒரு நாள்ல ஸ்டார்ட் பண்ண அட்டாக் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ சடன் அட்டாக். ஈரானை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ண அட்டாக். அந்த ஸ்கெட்ச் தான் பார்க்க போறோம். அக்டோபர் 7,
2023 ஹமாஸ் அட்டாக்டு தி இஸ்ரேல். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம் அதை பார்த்துட்டு இருந்தோம். பட் இஸ்ரேல் தெளிவா சொல்லிடுச்சு, இந்த அட்டாக் காரணம் யாருன்னா ஈரான் தான். ஈரானோட ஒரு ப்ராக்சி குரூப் தான் ஹமாஸ். யாருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு? இஸ்ரேலுக்கு. அப்ப இஸ்ரேலுக்கு 2 aim. ஒன்னு, தன்னை அட்டாக் பண்ண ஹமாஸை காலி பண்ணணும். அது கூட 2வது ஈரானோட எல்லா ப்ராக்சி குரூப்ஸையும் எல்லாரையும் அட்டாக் பண்ணணும். எதுக்கு? ஈரானை வீக் பண்ணணும். எப்படி ஒரு காலத்துல ஈராக்கை வீக் பண்ணாங்களோ அதே மாதிரி ஈரானை ஒண்ணும் இல்லாத கண்ட்ரியை மாற்றணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஈரானோட சப்போர்ட்டிவ் குரூப்ஸ் அவங்க எல்லாரையும் ஒண்ணு வீக் ஆக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நமக்கு தெரியும் ஈரானோட ப்ராக்சி குரூப்ஸ்ல யாரு? ஹமாஸ், அதாவது காசா பகுதி, சிரியா, லெபனான், இந்த எல்லா பிளேஸ்லயுமே ஈரானுக்கு சப்போர்ட் குரூப்ஸ் இருக்காங்க. லாஜிக் புரியுதா? ஈரானை எப்படியாச்சும் வீக் ஆகணும். ஈரான் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு பிரச்சனை தான். ஸோ இஸ்ரேல் அதுக்கான டைம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த டைம் தான் அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் அட்டாக் பண்ணுச்சு. ஸோ திருப்பி ஹமாஸ் அட்டாக் பண்றதுனால யார் வீக் ஆகுவா? காசா பகுதி பிடிக்கலாம். அப்புறம் ஈரானோட ஒரு ப்ராக்சி குரூப் வீக் ஆகுது. அடுத்து யார் இருக்கா? சிரியாவா? சிரியாவில் இருக்கிற லீடர் அசாத் கவர்மெண்ட்டை ஓவர் த்ரூ பண்ணியாச்சு. யார் பண்ணிட்டா? இஸ்ரேல் பண்ணிட்டா. ஸோ இன்னொரு குரூப்பும் வீக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைடில் ப்ராக்சி குரூப்பை வீக் ஆக்க ஈரான் வீக் ஆகிடும். ஸோ கடைசியா ஈரான் அட்டாக் பண்ணும்போது ஈரான் தோத்துரும். இதான் பாயிண்ட். பட் ஈரானை டைரக்டா எப்படி அட்டாக் பண்றது? என்ன காரணம் சொல்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மிசைல் அனுப்பலாம். ஈரான்ல இருக்கிற சில முக்கிய லீடர்ஸை காலி பண்ணலாம். ஈரான் என்ன பண்ணும், கடுப்பாயத்தில் அட்டாக் பண்ணும். ஒரு எஸ்கலேஷன் ஆயிடுச்சு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு சண்டை மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பாயிண்ட், இஸ்ரேல் என்ன சொல்லுது, ஈரான் எங்களை எப்போ அட்டாக் பண்ணலாம், என்ன பண்ண போறோம், எங்களுடைய ஏர் டிஃபென்ஸை செம்ம ஸ்ட்ராங் ஆக போறோம். என்ன ரீசன்? ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, நியூக்ளியர் பாம்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கு, எப்போ வேணா எங்க மேல போட்டுடலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்ல. ஹமாஸ் அட்டாக் பண்ணியாச்சு, சிரியாவை வீக் ஆக்கியாச்சு, அமெரிக்கா ஏமன் போயிட்டு ஏமன்ல ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஹவுதி குரூப்ஸ் அவங்களுக்கு காலி பண்ணிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் இப்போ தனியா இருக்கா? ஈரான் இருக்கா. இப்போ ஈரான் கூட சண்டை போடணும். என்னன்னு சொல்லி சண்டை போடுறது? டைரக்ட் அட்டாக் பண்ணாங்கன்னா குளோபல் கண்ட்ரிஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு ப்ரெஷர் போடலாம். மேக்ஸிமம் ப்ரெஷர் பாலிசி, யூஎஸ்ஏ கொடுத்த ப்ரெஷர். ஈரான்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிரியேட் பண்றாங்க, நியூக்ளியர் பாம்பு ரெடி பண்ணிருக்காங்க. இது உலகத்துக்கு பாதிப்பு. உடனடியாக ஈரான் என்ன பண்ணணும், இந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ஸ், நியூக்ளியர் மிசைல்ஸை கைவிடணும். ஈரான் என்ன சொல்லும், முடியாது, அது எங்களோட இஷ்டம். அப்படின்னா ஈரான் கூட யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. யார் சொல்லுவா? யூஎஸ்ஏ சொல்லிடுச்சு. இது ஏன் முக்கியம் புரியுதா? ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, எக்கனாமிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அட்டாக் பண்ணா மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஆபத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், ஈரான் என்ன பண்ணுது, ஆயில் சப்ளை பண்ணுது. அப்ப ஈரான் அட்டாக் பண்ணா குளோபல் லெவல் ஆயில் சப்ளை ஆயிடும், கம்மியாயிடும், இன்ஃபிளேஷன் அதிகமாயிடும். கரெக்டா? ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற முக்கிய கண்ட்ரீஸ்ல ஈரான் இருக்கு. அப்ப ஈரான் வீக் ஆயிடுச்சுன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் நடக்காது, எல்லா ஊருக்கும் ஆயில் போகாது, ஆயில் டிமாண்ட் அதிகமாயிடும், இன்ஃபிளேஷன் அதிகமாயிடும். என்ன பண்ணணும், ஈரானுக்கு ஆல்டர்னேட்டிவ் சவுதி அரேபியா கிட்ட பேசியாச்சு. ஈரானை தூக்கிட்டு சவுதி அரேபியா வழியா என்ன பண்ணலாம், ஆயில் வாங்கிக்கலாம். அந்த பிளான் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து யார் வருவா? மேபி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண வரலாம். ஸோ யூஎஸ்ஏ தனியா பாகிஸ்தான் கிட்ட பேசிடுச்சு. ஸோ ஈரான் இப்போ இருக்கு, தனியா இருக்கு. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணும், லைட்டா ஒரு டச் பண்ணும். ஈரான்ல மறுபடியும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, நியூக்ளியர் மிசைல்ஸ் இருக்கு. அதனால ஈரான்ல எந்த பகுதியிலாம் நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கோ அந்த சைட்ஸ் மட்டும் அட்டாக் பண்ணி காலி பண்ண போறோம். ஏன்னா அந்த சைட்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஃபியூச்சர்ல இஸ்ரேலுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ எங்க இடத்தோட ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங் பண்றதுக்காக இந்த அட்டாக் பண்றோம். அட்டாக் பண்ணியாச்சு, ஈரானோட எல்லா நியூக்ளியர் சைட்ஸையும் அட்டாக் பண்ணியாச்சு. அப்ப ஈரான்ல எங்கெல்லாம் சைட்ஸ் இருக்குன்னு சொல்லி பிளான் பண்றதுக்கு ஒரு 20 மாசம் எடுத்துட்டாங்க. ஒரு 20 மாசம் பொறுமையா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுதான் இது ஆபரேஷன் ரைசிங் லயன். ஸோ திடீர்னு பண்ண அட்டாக் கிடையாது. ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி டக்குனு பண்ண அட்டாக் கிடையாது. ஒரு 20 மாசமா 24 மாசமா ஈரானை அட்டாக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், எங்க சைட் இருக்குன்னு பிளான் பண்ணி இன்டர்நேஷனல் சப்போர்ட் வாங்கிட்டு ஈரானை வீக் பண்ணிட்டு ப்ராக்ஸியை காலி பண்ணிட்டு நியூக்ளியர் சைட்ஸை மட்டும் அட்டாக் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்? ஈரான் மறுபடியும் கோவப்படும், அட்டாக் பண்ணும். ஸோ இன்னைக்கு மறுபடியும் ஆயிடுச்சு, ஈரான் திருப்பி அட்டாக் பண்ணிடுச்சு இஸ்ரேல. கரெக்டா? ஸோ இஸ்ரேல் வெயிட் பண்ண சான்ஸ் தான். என்ன பண்ணும், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணி ஈரானை வீக்கெண்ட் பண்ணும். இதான் ஸ்டோரி. உனக்கு புரிஞ்சுல? ஜூன் 13 ஆபரேஷன் ரைசிங் லயன். நாம ஈரானை அட்டாக் பண்ணும், நியூக்ளியர் சைட்ஸ் அட்டாக் பண்ணும். ஒருவேளை ஈரான் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அமைதியாயிடுச்சுன்னா நம்ம ஓகே, அது வீக் ஆயிடுச்சு, அமைதியாயிடுச்சு விட்டுறலாம். பட் அது என்ன பண்ணும், கண்டிப்பா திருப்பி அட்டாக் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம், முடிஞ்சளவுக்கு எக்ஸ்ட்ரா அட்டாக் பண்ணி காலி பண்ணிக்கலாம், ஃபுல் ஜீரோ ஆகிக்கலாம். ஸோ மேபி அடுத்த வீக், அடுத்த மாசம் இஸ்ரேல் ஈரான் வர மாதிரி தெரியும். பட் இட் இஸ் தி இன்டர்நேஷனலி பிளான்ட் அட்டாக் ஆன் ஈரான். ஆக்சுவலா பார்த்தா ஈரானோட ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி என்னன்னா, இப்ப இல்ல, கடைசி 20 இயர்ஸா ஈரானோடைய மெகா பிளான் மற்ற எல்லா கண்ட்ரீஸை விட நம்ம எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிச்சு யாரு? ஈரான். ஸோ நியூக்ளியர் ரியாக்டர், நியூக்ளியர் மிசைல்னு ஒவ்வொரு வருஷமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த டெவலப்மெண்ட் பார்த்து உலகம் முழுக்க பயந்தாங்க. ஏன்னா ஈரான் இஸ் அகேன்ஸ்ட் யூஎஸ்ஏ. பட் ஈரான் இதெல்லாம் ஏன் உருவாக்குச்சு? ஒரே ஒரு பாயிண்ட் தான், நாம பவர்ஃபுல்லா வெளியே காமிச்சுக்கிட்டா நம்மளை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஈரான் கிட்ட நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு அவர் நியூஸ் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்மள யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அட்டாக் பண்ண பயப்படுவாங்க. இதான் ரீசன். பட் அந்த ரீசன் எப்படி ஆயிடுச்சு, அதே ஒரு காரணமா சொல்லி இஸ்ரேல் உள்ள வந்து ஈரான் அட்டாக் பண்ணிட்டாங்க. ஈரான்ல நியூக்ளியர் சைட்ஸ் இருக்கு, அது எங்களுக்கு ப்ராப்ளம். அப்போ அதை டிஸ்ட்ரக்ட் பண்ற வரைக்கும் எங்களால ஃப்ரீயா இருக்க முடியாது. ஸோ எதை பார்த்து பயப்படுவாங்கன்னு நினைச்சாங்களோ அதே பாயிண்ட்டை சொல்லி ஈரானுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணியாச்சு. லாஜிக் புரியுதுல? அப்போ ஈரானோட முக்கியமான ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு, வீக்கன் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த மாசத்துல இன்னும் வீக் ஆயிடும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் தான். இஸ்ரேல் நியூக்ளியர் சைட்ஸ் அட்டாக் பண்ணியாச்சு, ஈரான் ஒண்ணுமே சொல்லனா இஸ்ரேல் சக்சீடட், ஈரான் அமைதியாயிடுச்சு. இதுக்கப்புறம் ஈரானால
நமக்கு த்ரெட் கிடையாது, அடுத்து பெரிய வாரம் கிடையாது, ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை திருப்பி ஈரான் என்ன பண்ணிச்சு, இன்னைக்கு திருப்பி அட்டாக் பண்ணிடுச்சு என்ன பண்ணும், இப்போ ஃபுல்லா உள்ள இறங்கி காலி பண்ணி எப்படி ஈராக்ல பண்ணுமோ, ஈராக்கோட ஹெட் யாரு, சதாம் ஹுசேன், அவர் ஓவர்த்ரோ பண்ணுமோ சிமிலர்லி உள்ள இறங்கி அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு ஈரானோட ஹெட்டை ஓவர்த்ரோ பண்ணிடும், தனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் போட்டுரும். இதான் பிளான். ஸோ ஓகே இல்ல, யூடியூப்ல நிறைய வீடியோல ஈரான் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்கு இஸ்ரேல, மறுபடியும் அதை பெருசா பேசுறாங்க. பட் அது வந்து ஒரு வலை மாதிரி தான். இஸ்ரேல் போட்ட வலையில அது விழுந்திருக்கு. ஒரு பெரிய கண்ட்ரிஸோட சப்போர்ட்டோட பிளான் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியா இருக்கு.